ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கிருபை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுக்காக வாய்ப்பு கொடுத்த பாஸ்டருக்காக, குடும்பத்துக்காக, சபையாருக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்கள் ஊழியங்கள் வளர்ந்து பெருகுவதாக. மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பெருக்கத்தை தேவன் தாண்டிலே காண செய்வாராக. ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் சபை என்பது ஒரு இராணுவ பயிற்சி ஸ்தலம். சொல்லுங்க ஆமீன். சொல்லல. தேவனுடைய பார்வையில் சபை என்பது ஒரு இராணுவ பயிற்சி ஸ்தலம். தேவனுடைய பார்வையில் சபை இராணுவ பயிற்சி ஸ்தலம்னா நம்ம எல்லாரும் யாரு? வீரர்கள், இராணுவ வீரர்கள். நீங்க எல்லாரும் யாரு? வெரி குட். எங்க கூட சேர்ந்து வரக்கூடாது. நீங்களாம் வீராங்கனைகள், நாங்கள் யாரு? ஆண்கள் வீரர்கள். அப்போ தேவனுடைய பார்வையில் சபை என்பது ஒரு இராணுவ பயிற்சி ஸ்தலம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு சோல்ஜராக இருக்கிறோம். சரிங்களா? சங்கீதம் 149 முதல் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 149. அல்லேலூயா. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். துதி விளங்கணுமா? ஆனால் அது எங்கே விளங்கணுமா? சபையில். அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கணுமா? பரிசுத்தமான சபையா இருக்குமா? சபையில துதி விளங்கணும். சொல்லுங்க. சபையில துதி விளங்கணும். அந்த துதி எங்க விளங்கணும்? சபையில விளங்கணும். அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கணும்? பரிசுத்தமான சபையா இருக்கணும். ஏன் அந்த துதி விளங்கணும் அப்படின்னா 6ஆம் வசனம் வாசிங்க. ஜாதிகள் அப்படின்னா நேஷன்ஸ், தேசங்களை குறிக்குது. பல தேசங்களை பழி வாங்குவதற்கு தேவனுக்கு துதி தேவை உங்க வாயிலிருந்து. அடுத்தது, அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள், இந்த பூமியில தேவ வித்து உண்டு, பிசாசு வித்துக்களும் உண்டு. அந்த பிசாசின் வித்துக்களை அழிக்கணும் அப்படின்னா தேவனுக்கு துதி தேவை, அது உங்க வாயிலிருந்து புறப்படணும். அடுத்தது, அந்த தேசத்துல ஆளுகை செய்யற ராஜாக்கள்ங்கும்போது ஒரு நிமிஷம், அந்த ராஜாக்கள் தேசத்தை ஆளுகை செய்கிற வானமண்டலத்தின் ஆவி, பிரபஞ்சத்தின் தேவனானவன் அப்படி இருக்கு. ஸோ அங்கே டினாமினேஷன், அங்கே ஆளுகை செய்கிற அந்த ராஜாக்களை சங்கிலாலும் அவளுடைய மேன்மக்களை இருப்புகளாலும் கட்டவும். ராஜாக்களும் தேசத்தை ஆளுகை செய்கிறவங்க, அது கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட்டு. அப்புறம் மேன்மக்கள்னா அமைச்சரவை, கேபினட் மெம்பர்ஸ், அவங்கள இருப்புகளால் கட்டுறதுக்கு, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்துவதற்கு. மொத்தம் எத்தனை காரியம்? ஃபர்ஸ்ட் என்னது? தேசங்களை பழிவாங்க, அப்புறம் அதான், அப்புறம் ஜனங்களை ராஜாக்களை சங்கிலினால கட்ட, மேன்மக்களை இருப்புலங்களால கட்ட, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்த. ஒரு தேசத்து மீது போர் புரிஞ்சு அந்த தேசத்துக்கு ராஜாவை சிறை பிடிக்கணும்னா என்ன தேவை? ஒரு தேசத்துல மீது போர் தொடுத்து அந்த தேசத்து ராஜாவை பிடிச்சிட்டு வரணும்னா என்ன தேவை? சர்வாயுதங்கள், படைகள் தேவை, ராணுவம் தேவை, பல ஹெலிகாப்டர், பல ஜெட்டு, பல வெப்பன்ஸ் தேவை. இப்போ வெனிசுலா அதிபரை தூக்கிட்டு வரும்போது கிட்டத்தட்ட 200 ஃப்ளைட்ஸ் கிட்ட அனுப்பிச்சிருக்காரு. யார் அனுப்புனா? அது தெரிஞ்ச ட்ரம்ப். அதுதான் எங்களுக்கு என்னது, அது தெரிஞ்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? வெனிசுலா அதிபர் ஊரில் நாட்டுக்குள்ள போய் தூக்கிட்டு வந்தாங்க தெரியுமா? நைட்டா ஒரே நாள் நைட்டில் எத்தனாம் தேதி தூக்கிட்டாங்க? அதாவது தேவனுடைய பார்வையில் நீங்களாம் வெளியேற பெற்றவங்க. அது கருவாடுக்காங்க கத்திரிக்காய் சண்டை போட்டு இதெல்லாம் நமக்கு தெரியாது, புரியுதுங்களா? ஜனவரி 2ஆம் தேதி தூக்கிட்டு வந்தாங்க. சரிங்களா? இப்போ உக்ரைன் அதிபரை பிடிக்கணும் அப்படின்னா பல இராணுவங்கள், பல இராணுவ வீரர்கள் சாகுறாங்க, பல ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுது. அப்போ ஒரு நாட்டுக்கு சண்டை நடக்கிற பல ஆயுதங்கள், பல டேங்கிகள்லாம் பயன்படுத்தப்படுது. ஆனா இங்க என்ன சொல்லுதுன்னா, இராணுவம் தேவையில்லை, பிசிக்கலா எந்த ஆயுதமும் தேவையில்லை, வாயிலிருந்து புறப்படுகிற துதி போதும். ஆமென். வாயிலிருந்து புறப்படுகிற துதியினால
தேவன் தேசங்களை அழிக்கிறாரு, பிசாசின் வித்துக்களை அழிக்கிறாரு. அந்த தேசத்துக்கு விரோதமாய் கிரீஸ்வர வான மண்டலத்தின் ராஜாக்களை இயக்கிற துரைதனத்தின் ஆவிகளை ஆண்டவர் அழிக்கிறாரு. அந்த தேசத்துக்கு விரோதமாய் கிரீஸ்வர மேன்மக்கள்னா வான்மண்டல ஆவிகள், கேபினெட் மெம்பர்ஸ், அந்த ஆவிகளை தேவன் அழிக்கிறாரு. அவருக்கு விரோதமாக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை உங்க வாயிலிருந்து புறப்படுகிற துதியினால தேவன் செய்யறாருன்னா, இதுக்கு நீங்க எவ்வளவு பெரிய மையமையான பாத்திரவான்களா தேவன் மாத்தி இருக்கிறாருன்னா, நீங்க எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலிகளா இருக்க முடியும். ராணுவத்தை காட்டிலும் பெரிய பயங்கரமான பராக்கிரமசாலிகள். ஒரு கோர்ட்டை கொண்டு, ஒரு ராணுவத்தை கொண்டு ஒரு தேசத்தை சிறை பிடிக்கணும் அப்படின்னா பல விதமான ஆயுதங்கள் தேவை, பல வெப்பன்ஸ் தேவை, அதுக்காக பல சோல்ஜர்ஸ் அவங்க இழக்கணும், பல ஆயுதங்களா இழக்கணும். ஆனா தேவன், நீ எங்கேயோ ஒரு குக்கிராமத்துல ஒரு ஷெட்டுக்குள்ள இருந்து உன் வாயிலிருந்து புறப்படுகிற துதியினால தேவன் தேசத்துல காணப்படுகிற பிசாசுடைய அரண்களை, பிசாசுடைய எல்லா விதமான தந்திரங்களை, ஒவ்வொரு தேசத்துக்கு விரோதமாய் காணப்படுகிற வானத்து பொல்லாத சேனைகளை தேவன் வீழ்த்துறது அவர் திட்டமானால், நீ விளைவே பெற்ற மகிமையான பயங்கரமான பாத்திரங்கள். அல்லேலூயா. நான் சொல்றேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு நான் சொல்றேன். ஆனா தேவன் சொல்றாரு, ஒன்னால கூடாத காரியம் ஒன்றுமில்லைங்கிறார். நீ தேவனை நம்புற, தேவன் ஒன்னு நம்புறாரு. ஆமென். எனக்குள்ள நான் ஸ்பிரிட்ல ஃபீல் பண்ற ஒரு காரியம் அப்படின்னா, நம்ம வீட்டில் எல்லா வீட்லையுமே பல வசனங்கள் உண்டு, அப்படித்தானே? பல வசன போர்டெல்லாம் இருக்கும். சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும், வாழாக்காமல் தலையாக்குவர், கீழாக்காமல் மேலாக்குவர், அப்புறம் இந்த தேவனால கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை, இப்படிலாம் போர்டு இருக்கும். ஆனா பரலோகத்துல ஒரு வசனம் போர்டுன்னு ஒன்று மாட்டி இருந்தால், எங்க மாட்டிருக்கேன் எனக்கு கேட்க கூடாது, நீங்க எந்த பைபிள் காலேஜில் படிச்சுன்னு கேட்க கூடாது. மாட்டி இருந்தால் என்ன வசனம் மாட்டி இருக்குன்னா, மத்தேயு 17:20 வாசிங்க. மத்தேயு 17:20. எப்படி சொல்ற பாத்தீங்களா? சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை பத்தி என்ன சொன்னார்னா, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லுங்க, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும். அப்படி மாத்தி சொல்லுங்க, என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னால கூடாத காரியம் இந்த பூமியில ஒண்ணுமே கிடையாது. என்னால் கூடாத காரியம் இந்த பூமியில ஒன்றுமில்லை. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கணும். அப்ப நீங்க வந்து சின்ன சின்ன விஷயத்துக்காகவும் சோர்ந்து போய் கலக்கம் அடைஞ்சு, திகில் அடைஞ்சு, பயம் அடைஞ்சு, எங்கனம் ஆகுது, எப்படி நடக்கும்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறீங்க. ஆனா நீ தேவனை நம்பிட்டு இருக்கிற, தேவன் ஏதாச்சும் செய்வாருன்னு ஆண்டவர் சொல்றாரு, என் கையில ஒண்ணும் கிடையாது, உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, உனக்குள்ள வசனம் இருக்கு, உன் வாயில துதி இருக்கு, உனக்குள்ள அபிஷேகம் இருக்குது. நான் உனக்கு சொல்லுகிறேன், உன்னால கூடாத காரியம் இந்த பூமியில எதுவுமே கிடையாது. நீ என்னெல்லாம் விரும்புற, என்னெல்லாம் செய்ய நினைக்க, தேவன் எதுனா செய்ய நினைக்கிறாரோ சகலவற்றும் தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற துதியினால செய்து முடிப்பார். ஆமென். இப்ப 8வது வசனம் வாசிங்க. 8வது வசனம்னா சங்கீதம் 109. ஒரு சபை அப்படிங்கும்போது ரெண்டு விஷயத்தினால தேவன் அதை அபிஷேகம் பண்றாரு. ரெண்டு விதமான விஷயங்கள் அவங்களுடைய வாயில் இருக்குன்னு தேவன் பிரியப்படுறாரு. ஒன்னு துதி, ரெண்டாவது என்ன இருக்கணும்? கற்குள்ள பட்டயம். அப்போ ஒரு விசுவாசியோட வாயில இருந்து புறப்படுகிற துதியினால, பட்டயத்தினால பல தேசங்களை அழிக்கிறாரு, பிசாசின் வித்துக்களை அழிக்கிறாரு, ராஜாக்களை சங்கிலினால கட்டுறாரு, மேன்மக்களை இருப்பினால கட்டுறாரு, எழுதப்பட்ட நியாயத்திற்கு பேர் செலுத்துறாரு. இந்த 5 காரியத்தை தேவன் சபையை கொண்டு செய்யறாரு, உங்களை கொண்டு செய்யறாரு. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற துதியினால செய்யறாரு, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற இருபெரும் கருக்குள்ள பட்டயத்தினால செய்யறாருன்னா, நீங்க எவ்வளவு ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலி நீங்க இருக்க முடியும். என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா கண்ணாடி முன்னாடி, நான் பெரிய பயங்கரமான பராக்கிரமசாலி. சின்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க சோர்ந்து போறீங்க, சின்ன பிரச்சனை இருந்தாலும் நீ கலக்க முடியுங்க. வசனம் சொல்லுது, நான் கதை அடிக்கல, நான் கதை பேசல. ஒரு ராணுவத்தை வீழ்த்தணும்னா ராணுவ படைகள், 2 ஆயுதங்கள், 2 பக்கமே ஆயுதங்கள் தேவை, 2 பக்கம் பல இழப்புகள் உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்றா, நீ எந்த குக்கிராமத்தில் உட்கார்ந்துருந்தாலும் சரி, எந்த மூலையில் உட்கார்ந்துருந்தாலும் சரி, நீ எவ்வளவு கிராமத்தில் இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் சரி, நீ முடவனா இருக்கலாம், ஞானமற்றவனா இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவனா இருக்கலாம், எழுத படிக்கிற எந்த ஞானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வாயிலிருந்து புறப்படுகிற துதிக்கு நான் அவ்வளவு பெரிய அபிஷேகத்தை வச்சிருக்கிறேன், வாயிலிருந்து புறப்படுகிற துதிக்கு அவ்வளவு பெரிய அனாயிட்டிங் வச்சிருக்கேன். ஆனா நீ வாய்ந்து துதிக்கும் போது, வாய்ந்து பட்டயம் புறப்படும் போது, நிச்சயமாய் உன்னால கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் ஒரு துதியை சொல்லிக் கொடுக்க போறேன், ஒரு பட்டயத்தை சொல்லிக் கொடுக்க போறேன். இது வந்து நீங்க ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், சூப்பரா இருந்துச்சு அப்படிலாம் நீங்க சொல்லிட்டு போக கூடாது. உங்க வாயால அது டெய்லி சொல்லி நீங்க என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ஒரு ஊர்ல ராஜா இருந்தாராம். சொல்லுங்க. ஆமா, அந்த ராஜாக்கு 3 விதமான சத்துருக்கள் எழும்பி வந்தாங்களாம். சொல்லுங்க. ஆமா, எந்த சத்துக்கள்னா மோவாபியர், வேற யாரு? சேர் மலை தேசத்தா. இப்படி எந்த ராஜாக்கு விரதமா? அதான் தெரியும். 2 நாளாகுமா ராஜா பேரா? ராஜா பேர் 2 நாளாகுமாமா? ராஜா பேரு வெரி குட். அந்த ராஜா பேர் என்ன? அப்போ இந்த 3 விதமான சத்துக்கள் எழும்பி வரும்போது அவங்க ரொம்ப பயந்து திகிலடைஞ்சு தேவ சமூகத்துக்கு போனாங்க.
போய் அழுதாங்க. ஆண்டவரே இவங்க எல்லாம் எங்க அழிக்க வராங்க, நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு அழுதாங்க. அழுது முடிச்சுட்டு அப்படியே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன பண்ணலான்னு. அப்போ அங்கே இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க. சொல்லுங்க, நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, இவங்க ஜெபம் பண்ணி முடித்த பிற்பாடு. எப்படி சொல்றாங்க? எதுக்காக ஒரு பிரச்சனைக்காக ஆண்டுட்டு போனாங்க, அந்த ஜெபம் பண்ணி முடித்த பிற்பாடு இவங்களுக்குள்ள பயம் இருக்குது. நடக்குமா நடக்காத, நம்மளை வந்து அழிச்சிருவாங்களா, இது நம்ம வாழ்க்கையில் நடந்துருமா, நம்ம அவமானப்பட்டுருமா, என்ன நடக்க போகுது அப்படின்னு பயந்துட்டு இருந்தாங்க. மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க இந்த நேரத்துல இந்த டைம்ல நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யுத்தத்துக்கு போற நேரத்துல யோசபாத் அந்த ராஜா ஒரு சின்ன பிளானை மாத்துறாரு. எப்பொழுதுமே ஆயுதங்கள் தரித்தவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி பண்ணுவாங்க. அப்போ அந்த யோசபாத் ராஜா என்ன பண்றாரு, இந்த தடவை இந்த ஆயுத தரித்தவங்களெல்லாம் என்ன பண்றாரு, பின்னாடி நிக்க வச்சுட்டு கொயர் டீம். கொயர் டீம்னா என்னது? பாடுகிறவங்களை என்ன பண்றாருன்னா முன்னாடி நிறுத்துறாரு. அப்போ ஏன் இந்த குழப்பம் அடைஞ்சாங்க, ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, ரெண்டு நாளாகவும் ஒரு நிமிஷம், 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்துல 17 வாசிங்க. எச்சிப்பை பாருங்கள். ஏன் இது சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி 2 இடத்துல பயப்படாமலும் கலங்காமலும் வரும்னு வந்துகிட்டே இருக்கும். இவங்க ஜெபம் பண்ணி முடிச்சு தேவன் எங்க போய் எப்படி யுத்தம் பண்ணி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு. பட் ஸ்டில் அவங்களுடைய இருதயத்துல ஒரு அவிசுவாசம், ஒரு நம்பிக்கைச்சு தன்மை, ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. அதனால யோசபாத் மறுபடியும் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க. எங்க சொல்றாருன்னா யுத்த காலத்துல. எங்க சொல்றாரு? பேட்டில் ஃபீல்டில். அப்போ பேட்டில் ஃபீல்டில் வந்து அவங்க கையில் ஆயுதங்கள்லாம் இருந்தும் அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா ஒரு பயம் இருந்துச்சு, திகில் இருந்துச்சு. அப்போ இந்த பயப்படுகிற ஆளை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது, தேவனால் கிரியை செய்ய முடியாது. அப்போ இந்த பயம் அவங்கள விட்டு போகணும், இந்த ஒரு நம்பிக்கையற்ற தன்மை அவங்கள விட்டு போகணும்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது ஆவியானவர் யோசிப்பாத்துக்கு ஒரு ரெவலேஷன் கொடுக்குறாரு, வெளிச்சம் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, நீ இந்த யாருக்கு இல்லைன்னா ஆயுதங்கள் இருக்கிறதோ அந்த யுத்த வீரர்கள்லாம் என்ன பண்ணு, நீ பின்னாடி கொண்டு வச்சுட்டு யார் நல்லா பாடுறாங்களோ அந்த பாடகரை முன்னாடி நிப்பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஒரு பயம் நிறைந்த திகில் நிறைந்த சிச்சுவேஷன். இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பாட்டு பாடலாம்? ஒரு சிச்சுவேஷன் ஒன்று இருக்கு. இப்போ வந்து நீ கல்யாண வீட்டுக்கு போறீங்க, உங்க சர்ச்சில் இருந்து இப்போ நம்ம இந்த சபை பேர் என்ன சொன்னீங்க? இந்த சபையிலேருந்து நம்ம அந்த மணமக்களை வாழ்த்தி ஒரு பாட்டு பாட வரலாம்னா, இங்கே இருக்க 4 கொயர் பிள்ளைகள் வந்து முன்னாடி நின்றுட்டு, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ அப்படி பாடினா என்ன நடக்கும்? சாப்பாடு போடாமல் அனுப்பிச்சு வச்சிருவாங்க உங்களை. ஒரு துக்க வீட்டுக்கு போறீங்க, அவர் ஒருத்தர் இறந்துருக்காரு, பெட்டிக்குள்ள வச்சிருக்காங்க, எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. சபையர் பாட்டு பண்ணுன்னா, குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பா. இப்படி குத்துப்பாட்டு போட்டா எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரத்தில் நீ பெட்டிக்குள்ள இருப்ப. ஏன்டா நாங்கள் இழந்துட்டோம்னு சொல்லி நாங்கள் துக்கமாக அழுதுட்டு இருந்தா நீ என்ன பாட்டு பண்ணோம்? அந்த நேரத்தில் என்ன பாட்டு பண்ணோம்? துக்கமான பாடல் பண்ணோம். என்ன பாட்டு பண்ணோம்? இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல, இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இப்போ இந்த ஒரு 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 பரலோக மூட்ல பாடும்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும், அப்படிதானே? ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆமென், எவ்வளவு இன்பமானது. அப்பனா அவங்களுக்குள்ள சரி இங்கே இறந்துட்டாரு, பரலோகத்தில் இருக்கிறாரு அப்படின்னு அவங்க தேர்ச்சப்படும். அந்த சிச்சுவேஷன் சாங், சரிங்களா? அப்போ அங்கே அந்த யுத்த காலத்தில் ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னா பயம் நிறைந்த திகில் நிறைந்த சிச்சுவேஷன். அப்போ நான் பாடுற பாடல் அவங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை வெளியில கொண்டு வந்து அவங்களுக்குள்ள நம்பிக்கை கொண்டு வரணும் தேவன் மேல. அப்போ அதுக்கு பாடல் வரின்னு ஒன்று வேணுமா இல்லையா? அப்போ ஒரு பாட்டு புக்கு எடுத்தாலும் அதில் 100 பாட்டு 200 பாட்டு 3000 பாட்டு இருக்கும். அப்போ எந்த பாட்டில் எடுத்து பாட முடியாது, இருக்கிறவன் எல்லாம் பயந்து திகிலோடு இருக்கிறான். அப்போ அந்த பாடகர் வாயில பாடுறவனு பயத்தோட தான் நிற்கிறான், பாடுறவனு பெரிய தைரியம் நிற்கல, பாடுறவனும் பயத்தோட தான் நிற்கிறான். அப்போ என்ன பாட்டு பாடினா இவனுக்குள்ள இருக்க அவிசுவாசம் வெளியே போய் ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், ஃபெய்த் உள்ள வரும் அப்படின்னு ஆவியான்னு சொல்றாருன்னா என்ன பாட்டு சொல்றாருன்னா, அவர் எடுக்காரு ஒரு பாட்டு கொடுக்குறாரு. என்ன பாட்டு கொடுக்குறாருன்னா, அப்படிங்க பாப்போம்.
கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. அந்த வரிகள் எப்படி இருந்துச்சுன்னா, கர்த்தர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆவியானவர் என்ன பாடல் என்ன வரி கொடுக்குறான்னா, இந்த சிச்சுவேஷன்ல எல்லாருடைய பயம், எல்லாருடைய திகில் போகணும்னா அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணிட்டாங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு உனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பேன், அந்த யுத்தம் உங்களுடைய அல்ல, இது கர்த்தருடையது சொல்லிட்டார். பட் ஸ்டில் அவங்களுக்கு இன்னும் ஃபியர் இருந்துட்டே இருக்குது. அப்ப இந்த பாடல் பாருனா அங்க ஏதோ சொல்யூஷன் கிடைக்கணும். அப்ப அந்த பாடலை யார் கொடுத்துருக்கணும்? ஆவியானவர் தான் அந்த வரிகள் உள்ள பாடலை கொடுத்துருக்கணும். இப்ப இந்த பவர் ஆஃப் திஸ் வேர்ட், அந்த வேர்டோடைய அந்த லிரிக்ஸோடைய அந்த சாங்கோட பவர் என்ன அப்படின்னா, அடுத்த வசனம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. போதும். அந்த பவர் ஆஃப் லிரிக்ஸ், கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அதுல வந்து ஒரு வேர்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை, இதான் ஃபுல் ஃபார்ம். அப்போ அந்த வேர்டுடைய பவர் என்ன அப்படின்னா, மறுபடியும் அதை திருப்பி வாசிங்க. அவர் பாடி இந்த பிகினிங், நீ சாங்கா ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ்ல இல்ல, செகண்ட் ஸ்டான்ஸ்ல இல்ல, பாடி முடிக்கும் போது அல்ல, என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படிங்கிற வரிகள் வாயில் இருக்கும் போதே ஒரு சத்துருக்கள் கூட உனக்கு முன்பாக இருக்காது. அடி தேவன் சங்காரம் பண்ணுகிற வல்லமையான வரிதான் கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுங்கிற வார்த்தைகளை அவ்வளவு பெரிய அனாயிட்டிங்க தேவன் வைத்திருக்கிறார். நீ இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணணும்னா உன் இருதயத்துக்குள்ள என்ன இருக்குது? பயம், திகிலு, பிசாஸ். நீ ஜெபம் பண்ண நடக்குமா, நான் வந்துட்டான் பாரு, பக்கத்துல வந்துட்டான் பாரு, அதெல்லாம் நடக்காது, நீ அவமானப்பட்டுரு அப்படின்னு ஏவிட்டே இருக்கான். ஆனா அந்த நேரத்துல நான் அந்த பிசாசின் சத்தத்தை ஓவர் கம் பண்ணணும்னா ஜெபம் பண்ணாலும் வார்த்தை வரல. ஏன்னா ஜெபம் பண்ணியாச்சு. ஏற்கனவே தேவ சமூகத்துக்கு உபவாசம் இருந்து யோசிப்பது இஸ்ரவேல் மக்கள் எல்லாமே உபவாசம் இருந்து அழுதுட்டாங்க. இப்போ நான் ஓவர் கம் பண்ண என்ன பண்றது? ஆண்டவர் கொடுக்குறாரு. நீ ஆண்டவர் கைவிட்டுருவாரு நினைச்சிட்டு இருக்க, நீ ஆண்டவன் அவமப்படுத்த நினைச்சிட்டு இருக்க, அது உன் இறுதியில் ஓடிட்டு இருக்குது. இப்போ தேவனால கிரியை செய்ய முடியாது. ஆனா நீ ஒன்னொன்னு செய், வாயை தோற, ஓப்பன் பண்ணி என்ன சொல்லணும்? உனக்கு முன்னாடி இருக்கிற சத்துருக்கள், உனக்கு முன்னாடி இருக்கிற பிசாசுகள், உன்னை விசுவாசத்துக்கு நடத்த முடியாம இருக்கிற அதை பிளாக் பண்ற அந்த ஆவிகள் எல்லாம் முறியடிக்கப்படணும்னா நீ வாயை திறக்கணும். வாயை திறந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போ இந்த சாங், இந்த வரியோடைய இந்த பாடல் ஆரம்பிச்ச உடனே சத்துருக்கள் அவங்களுக்குள்ளே வெட்டி உண்டு. அடுத்த வசனத்துக்கு அடுத்த வசனம் வாசிங்க. இந்த பவர்ஃபுல் வேர்ட். 3 குரூப் வந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்ட இடத்துல ஒருத்தனாவது நிக்கணுமா இல்லையா? உங்களுக்கு முன்பாக வருகிற சத்துருக்கள் ஒருத்தர் கூட மீதியா இருக்காத, எல்லாரையும் சங்காரம் பண்ணுகிற பவர்ஃபுல்லான துதிதான் அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ,
உடனே சத்துருக்கள் எல்லாம் வெட்டு விழுகிறாங்க. பாட ஆரம்பிச்ச உடனே இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் இந்த துதியை தான் சொல்லி அன்னைக்கு யுத்தத்தில் ஜெயம் எடுக்கிறாங்க. முடிவில் ஒரு சத்துரு கூட இல்லை. நான் சத்துருக்கள் சொல்றது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்களுடைய மாமியாரையோ உங்களுடைய மருமகளையோ நாத்தினாரையோ கணவரையோ மனைவியோ பக்கத்து வீட்டுக்காரங்களையோ பாஸ்டரையோ ஏற்று வீட்டுக்காரங்களோ யாரையும் கொண்டு வரக்கூடாது. எனக்கு ஏற்ற வார்த்தை அதுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு ஏற்ற வார்த்தை ஆண்டு பேசிட்டு இருக்கிற ஆண்டு என்ன பேசுறேன்னா, ஓ மாமியார் முன்னாடி நின்று கத்த நல்ல அவர் பாட சொல்லலை. இது ஸ்பிரிச்சுவல் வார். ஒரு விசுவாசி யுத்தமானது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, எதோட துறைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும். ஸோ ஆவிகளோட தான் எனக்கு யுத்தம் இருக்கு. சொல்லுங்க, மாமியார் மூலமா பிரச்சனை வரலாம். நீ மாமியார்கிட்ட சண்டை போட்டா உன் பேர் ஆடு. சொல்லுங்க, ஆடு இல்லம்மா, மாமியாரோட சண்டை போட்டா தான் ஆடு. சொல்லுங்க, மாமியார் கிட்ட சண்டை போட்டா தான் ஆடு. உன் பேர் விசுவாசி. யாரோட சண்டை போட்டா? மாமியாரோட சண்டை போட்டா. அறிவு இருக்கா, மூஞ்சி பேர் முகரக்காரு அப்படின்னு பார்த்தா உன் பேர் ஆடு, விசுவாசி. ஆனா மாமியார் மூலமா பிரச்சனை வரும் தெரிந்தால், மருமகள் மூலமா பிரச்சனை தெரிந்தால், எந்த நபர் மூலமா பிரச்சனை வருதோ அந்த நபரை இயக்கிற ஆவியை நீ கடிந்து கொண்டால் உன் பெயர் விசுவாசி அல்ல, யுத்த வீரன். உன் பெயர் ஆடு அல்ல, உன் பெயர் யுத்த குதிரை. நீ ஆவிகளோட சண்டை போட தான் அழைக்கப்பட்டிருக்காள் ஒழிய ஆட்களோட சண்டை போட நீ அழைக்கப்படல. சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லல. நான் என்ன சொல்லணும்னா, ஆவிகளோட தான் சண்டை போடுறதுக்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கேன். ஆட்களோட சண்டை போடுறதுக்கு அழைக்கப்படல. சொல்லுங்க, மனிதரோடு சண்டை போடுகிறவர்கள் ஆவிகளோடு சண்டை போட முடியாது. ஆவிகளோடு சண்டை போடுகிறவர்கள் மனிதரோடு சண்டை போட மாட்டார்கள். சொல்லுங்க பாப்பா, யாரோ ஒரு ஆள் அல்லேலூயான்னு சொல்லல. நீ சொல்லுங்க, நான் சொன்னது. மனிதரோடு சண்டை போட்டு தேசத்தை எழுப்பலுக்கான ஆண்டவரே தேசத்தை ரசிக்கணும்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் ஆவி எல்லாம் டிமோன் ஃபோர்ஸஸ் மேலே உட்காந்துருவா. மண்டலியே மீச்சு தள்ளிவா. நீ வீட்டில் சண்டை போட்டு ஏன் என்ன அடிக்க வந்திருக்கேன்னு. ஆவிகளோட சண்டை போனால் நீ குடும்பத்தில் இருக்கிற ஆவிகளோட சண்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்படின்னா அந்த வான்மண்டல ஆவியோட சண்டை போட முடியும். கரெக்டா இல்லையா? நீ கருவாடுக்கு கத்திரிக்காய்க்கு உருளைக்கிழங்குக்கு ஊறுகாய்க்கு சண்டை போட்டு அவன் துப்புளிவிட்டான் நொல்லிவிட்டான் அவன் பார்க்காம விட்டான் இடிச்சு விட்டான அவர் ஆவியோட சண்டை போட்டு அபிஷேகம் பண்ணியிருக்காரு. நீ ஆளோட சண்டை போட்டு இருக்கிற. அதனால உங்க கண்களுக்கு முன்பாக இப்போ சத்துரு எனக்கு ஏற்ற வார்த்தை இருக்கலாம். அது என் குடும்பத்தரை பற்றி பேசல. அவங்க எல்லாரும் சத்துருக்கள்னு பைபிள் சொல்லுது. பட் அவங்க எல்லாரும் நேசிக்கப்படக்கூடிய சத்துருக்கள். நீ நேசிக்கணும் அவங்கள. உன் சத்துருக்களை நேசிப்பாயாக. அவங்க சபிக்கிறவங்கள ஆசீர்வதிங்க, துன்பப்படுத்துறதுக்காக அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவங்க மூக்கில் குத்துன்னு சொல்லல. புரியுதா? ஆமா. அப்போ நபர்கள் மூலமா தான் பிரச்சனை. ஆனா நீங்க துதித்து பாடும் போது அந்த நபர்களை இயக்கிற ஆவிகள் வெட்டுண்டு விழுந்து போகும். ஒரு ஆவியில் கூட நிக்காது. குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும், தேசத்துல சமாதானம் உண்டாகும், கிராமத்துல சமாதானம் உண்டாகும், சபையில சமாதானம் உண்டாகும். அப்படி சொல்லணும். கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சரி, இந்த கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் 118 முதல் வசனம். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வார்களாக. இஸ்ரவேல் வீட்டார் சொல்வார்களாக, ஆரோன் குடும்பத்தார் சொல்வார்களாக. கர்த்தருக்கு பயப்படுறவர்கள், நீங்க கர்த்தருக்கு பயப்படுறவங்க யாருன்னா இருக்கிறீங்க? அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா, கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும். கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு வாயை திறந்து சொல்லணும். சொல்வார்கள் எப்படி சொல்ல முடியும்? மூக்காலையா காதாலையா? எப்படி வாயான்னு சொல்லணும். அப்பவும் சொல்லுவார்களாக. கர்த்தருக்கு பயப்படி சொல்லுவார்களாக. சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும். கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும். கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும். அந்த வார்த்தையில் அப்படி என்ன அனாயிட்டிங் இருக்குது, அப்படி என்ன காரியங்களுக்கு அப்படி சொல்லும் போது தேவன் எப்படி உனக்கா கிரியை செய்றார் அப்படின்னா, கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிற வேர்டுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன? கர்த்தர் நல்லவருக்கு ஆப்போசிட் வேர்டு கர்த்தர் கெட்டவர். நீங்க என்னைக்காவது கர்த்தர் கெட்டவர்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்க ஒரு விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் ஜெபிக்கிறீங்க, ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் அது வர்றதுக்கு தாமதிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம் உண்டாகுதா இல்லையா?
நீ கர்த்தர் நல்ல கெட்டவர் நீ சொல்லல, வாய்த்தன்னு சொல்லல. ஆனால் உன் இருதயத்துக்குள்ள அது தாமதிக்கும் போது சோறு உண்டாகுது. இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் மேல ஒரு என்ன இப்படி பண்றாரு ஆண்டவர், என்ன இப்படி இப்படி அவமானம் ஆயிடுச்சு, இப்படி நெருக்கிட்டு வராங்களே, இன்னும் ஒரு வழி திறக்கலையே அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்களா? அந்த தாட்டை நீங்க உள்ள வர விடாம இருக்கும்போது தான் தேவன் உங்களுக்காக கிரியை செய்வார். அப்படி வர விடாம இருக்கணும்னா நீ வாயை திறக்கணும், சொல்லணும், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் சொல்லும் போது அவர் கெட்டவர் கிடையாது. அவர் அன்னைக்கு என்னை காப்பாத்தினவர், இன்னைக்கும் காப்பாத்துவாரு, நாளைக்கும் காப்பாத்துவாரு. அன்னைக்கு கிரியை செய்தாரு, இன்னைக்கும் கிரியை செய்வாரு, நாளைக்கு கிரியை செய்வாரு. நீ வாயை திறந்து கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் சொல்லும் போது தேவன் உனக்காக தூதனை அனுப்புவார். அவன் ஒரு பாளையத்துல இறங்கி எத்தனை சத்துருக்கள் இருந்தாலும் நிச்சயமா சங்காரம் பண்ணுவான். ஆமென். இது ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற ப்ராசஸ். ஆமென். அவர் கிருபை. கிருபைன்னு என்ன? இரக்கம். இரக்கம் என்ன? கிருபை. கிருபைன்னு என்ன? இரக்கம். கிருபைன்னு என்ன? எதை சொன்னாலும் திருதா சொல்லி நம்ம இது பண்ணுவோம். அதில் எதுவும் சொல்ல அமைதியாக இருப்பீங்க. கிருபைன்னு என்ன? சும்மா சொல்லுங்க. இரக்கம். வெரி குட், கரெக்ட். வேற தகுதி இல்லாத என்ன? ஓகே, தயவு. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிட்டீங்க, எதுவுமே தவறு கிடையாது, கரெக்ட் தான். சரிங்களா? கிருபைக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுங்க. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் செய்கிற பரிபூர்ணமான கிரியைகள். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் செய்கிற பரிபூர்ணமான கிரியைகள். சங்கீதம் 136 வாசிங்க. இங்க பாருங்க, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். வருதா? செய்கிறவர் ஒரு கிரியை. வருதா? அடுத்த வசனம். உண்டாக்குறது என்னது? கிரியை தானே. உண்டாக்குறது, மேக்கிங், கிரியை. வருதா? வானத்தை உண்டாக்குனாரா? 7ஆம் வசனம் வாசிங்க. உண்டாக்கினவர். வருதா? கிரியை. வருதா? உண்டாக்கினவர். துதிகளை நல்லவர், கிருபை என்று சொல்லி 12-10 வாசிங்க. சங்கரித்தவர். சங்கரிக்கிறது கிரியை. உனக்கு அவரு சங்கரிச்சாரா? எகிப்தின் தலைச்சங்கள்ல கிரியை. புறப்பட பண்ணாரா? கிரியையா? 14. கடக்க பண்ணினவர். கிரியையா? கவிழ்த்து போட்டது கிரியையா? மொத்தத்துல கடைசிக்கு முந்தின வசனம் வாசிங்க. அது ஒரு கிரியையா? மொத்தத்துல கர்த்தர் எனக்காக செய்கிற கிரியைகளுக்கு பேரு கிருபை. நீ எகிப்துல அடிமையா இருக்கும்போது, பழைய வாழ்க்கையில ஏதோ சிச்சுவேஷன்ல நெருக்கப்பட்ட அடிமையா இருக்கும்போது தேவன் உன்னை மீட்டு எடுத்தார். அப்போ உனக்கு இந்த சத்தியம் தெரியாது. ஆனா இப்போ ஆண்டவர் சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, இப்படி நெருக்கப்படும் போது நீ என்ன பண்ணா, புலம்பாத, அழாத, கவலையோடு இருக்காத, பயந்துட்டு இருக்கிறாத. நீ வாயை திறந்து கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லும் போது, அன்னைக்கு கிரியை செய்த நான், இன்னைக்கும் நான் என் தூதனை அனுப்பி உனக்காக கிரியை செய்ய காத்து கொண்டு இருக்கிறேன். அன்னைக்கு நீ ஆடா இருந்த, நீ யுத்த குதிரையா இருக்கிற அப்படின்னா நீ வாயை திறந்து நீ சொல்லணும், புலம்ப கூடாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லும் போது, அன்னைக்கு கிரியை செய்த தேவன் இன்னைக்கு கிரியை செய்வார். இன்னைக்கு கிரியை செய்தவர் நாளைக்கு கிரியை செய்வார். தேவன் எப்பெல்லாம் நீ மகிமைப்படுத்த நினைக்கிறீங்க, எப்பெல்லாம் நெருக்கப்படும் போது நீ விடுதலையாகவும் நினைக்கிறீங்களோ அப்படி நீங்க சொல்லணும். கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சரி, ஓகே. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்க எங்கேயோ நீங்க ஒரு வாரம் எங்கேயோ டிராவல் ஊருக்கு எங்கேயோ போயிட்டு வரீங்க. அப்போ யாரோ உங்களை கேட்குறாங்க, ஊர்ல வந்து பிறகு ஊர் பிரயாணங்கள்லாம் எப்படி இருந்துச்சு கேட்குறாங்க. அப்போ நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நல்லா சொல்லுவீங்களா? யாருமே சொன்னது என்ன சொல்லுவீங்க? சரி, நீங்க ஒரு எக்ஸாமுக்கு எழுத போறீங்க, ஒரு முக்கியமான எக்ஸாம்.
அப்போ எழுதிட்டு வீட்டில் கேட்குறாங்க, என்னமா எக்ஸாமில் எப்படிமா பண்ண அப்படிங்கன்னு சொல்லி உண்மையான நல்ல கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லும்? கர்த்தருடைய கிருபைனால் நல்லா எழுதணும்னா என்னன்னா, நீ எக்ஸாம் படிச்சுட்டு போயிருப்பேன். அப்போ இந்த பிள்ளை எக்ஸாமில் குழம்பிடணும், எல்லாத்தையும் மறதி ஆக்கிடணும், பிசாசு அவனுடைய சேனையெல்லாம் இறக்கி விடுவான். நீ ஹாலுக்குள்ளே போகிற டைமில் உன் மைண்டில் அப்படியே எல்லாமே பிளாக் ஆன மாதிரி இருக்கலாம், ஒரு பயமும் திகிலும் வரலாம், அப்படியே ஒரு ஸ்வெட்டிங் ஆகலாம். என்னடா நம்ம படிச்சதுமே ஒரு ஞாபகத்தில் இல்லைன்னு நினைக்கலாம். அப்போ என்னான்ற இவ்வளோ தூரம் படித்து இப்படி நான் ஒரு நெருக்கத்துக்குள்ள அவமானப்படுற சூழ்நிலைக்கு வந்துட்டேனே நீ சொல்லலாம். அப்படிங்கிற பிசாசு உனக்கு வேர்டை வர வைப்பான். பட் நீ அந்த நேரத்தில் வாயை திறந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நீ சொன்னா, எந்த பிசாசு உன் மண்டையை பிடிச்சிருக்கானோ அவன் மண்டைய தேவன் தன் தூதன் அனுப்பி பிடிப்பார். ஆமென். கிரியை செய்வார், தூக்குவாரு. இப்போ நீ உனக்கு ரெவலேஷன் உண்டாகும். இப்போ நீ விடுதலையோடு நீ எக்ஸாம் எழுதலாம். விடுதலையோடு உன் வாழ்க்கை என்னென்ன பிரச்சனை நெருக்கப்படும் இப்படி வாரியோ எல்லா சூழ்நிலையுமே ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி உன்னை இன்னும் இம்மட்டுமா மீட்டு வழி நடத்திட்டு வாராரு. நீங்க ஒரு சமையல் பண்ணலாம், ஏதோ ஒரு பக்கத்தில் கேஸ் கூட திறந்து வச்சிருந்துருக்கலாம், திடீர்னு கவனிக்காம அப்புறம் பார்த்தா கேஸ் லீக் ஆகிட்டு நினைச்சோம், ஆண்டோட கிருபைனால எதுவும் நடக்க அப்படி இருந்துச்சு. அப்போ என்னன்னா, அது வெடிக்கிற சூழ்நிலை இருந்திருக்கலாம். வெடிக்க வைக்கிற பிசாசு திட்டம். நீ துதிக்கும் போது கர்த்தர் தூதனை அனுப்பின்னு பாதுகாத்தார்ல, அது அவர் உனக்கா செய்த கிரியை தானே. இப்படி நீ பைக்ல போகும்போது வரும்போது வேலைக்கு போகும்போது எல்லா இடத்துலையும் உனக்கு விழ வைக்கணும், ஆக்ஷன் டாக் விடணும், என்ன செய்யணும்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்கிற பிசாசு திட்டங்களை நீ முறியடிக்கணும். வேதம் சொல்லுது, நீ வாயத்தை இஸ்ரவேல் விட்டால் சொல்வார்களாக, ஆரோன் விட்டால் குடும்பத்தார் சொல்வார்களாக, கர்த்தருக்கு பயப்பட சொல்வார்களாக. சபையாரே நீங்க சொல்லணும், அப்பதான் விடுதலையாக முடியும். தேவனுடைய கிரியைகளை உன் வாழ்க்கையில பார்க்க முடியும். தேவன் தன்னுடைய தூதர்களை உனக்காக அனுப்பணும்னா நீங்க எல்லா நெருக்கத்திலும் சொல்லணும், கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 107 வாசிங்க. சங்கீதம் 107. கர்த்தரை துதியுங்கள். நல்ல நிறுத்தி அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தரால் சொல்லுங்க, எல்லாரும் வாசிங்க. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு அப்புறம் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். எப்படி சொல்ல கடவர்கள்? அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது சொல்லணுமா? யார் சொல்லணுமா? யார்கிட்ட மீட்கப்பட்டவங்க? சத்துருவின் கையிலிருந்து. நம்ம எல்லாரும் ஒரு பாவமான வாழ்க்கையில பிசாசின் பிடியில இருக்க தானே செஞ்சோம். பார்வோன் இஸ்ரேல் மக்களை போக விட்டுட்டான், ஆனா தொடர்ந்து வந்தானா இல்லையா? நிறைய பேர் மறுபடியும் பிசாசு பிடிபட்டதுக்கு என்ன காரணம்னா, அவங்க தொடர்ந்து அவங்களுக்கே தெரியல. ஏன் பிடிபட்டாங்கன்னா அவங்க வார்த்தையை சொல்லல, அதனால பிடிபட்டாங்க. நான் சத்தியத்தின்படி பேசுறேன். நீ எவ்வளவு வாழ்க்கையில பிரச்சனை போட்டு வந்தாலும் ஏன் சோர்ந்து போய் விழுந்துட்ட, ஏன் பின் வாங்கிட்ட, ஏன் உன்னால ஃபேஸ் பண்ண முடியல, ஏன் எதிர்த்து போக முடியலன்னா நீ வாயத்தோடு சொல்லல. நீ அன்னைக்கு நடத்தின தேவன் இன்னைக்கு நடத்தின பிரியப்பட்ட வாயத்தோடு சொல்லியிருக்கணும், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது, என்றும் உள்ளது சொல்லும் போது கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து கூட்டி சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லுவார்கள். 4 திசையிலிருந்து தானே நீ வந்த, சொல்லியா சொல்லுவா இல்ல சந்துரோடி வந்தேன் சொல்லியா? திரும்பி வந்த இந்த 4 திசையில தானே நீங்க வந்திருக்கணும். என்ன கிழக்கு மேற்கு வடக்கு எந்த திசையில வந்தீங்க? நீங்க ஏதாவது திசையில தான் வந்திருக்கணும். எந்த திசையில வந்தீங்க சிஸ்டர்? நீங்க யார்? கிழக்கு மேற்கு நிறைய தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் இப்ப நான் ஒரு திருநெல்வேலியில் நாங்க இருக்கிறேன், பெரிய ஆட்களுக்கு தெரியும், பெரிய ஆளுக்கு தெரியும். உண்மையிலே இந்த ஒரு சிட்டிக்குள்ள போயிட்டவங்களுக்கு இந்த அரக்கோணம் ட்ரெயின் எப்போ வரும், அப்புறம் இந்த சென்ட்ரலுக்கு எப்போ போவோம், அதுதான் நமக்கு தெரியுமோ ஒழிய கிழக்கு மேற்குன்னா மோஸ்ட்லி இந்த யூத்துலையும் தெரிய கஷ்டம். ஆனால் எங்கள் சைடில் நாங்கள் போன புதுசில், கிராமத்துக்கு போன புதுசில் பிரதர் அவங்க எங்கே போயிருக்கான்? கிழக்க போயிருக்கான். கிழக்கு இங்கே இருக்கு, யோசிக்கலாம் வந்துடுவான். பிரதர் வாங்க, அங்கே போயிருக்கான். தெற்க போனா பார்க்கலையா? வடக்கு எங்கே போனா? கிழக்கு போனா. கிழக்கு போனா, கிழக்க போனா. இப்படி அவங்க கிராமத்துல கிழக்கமே இருக்கு. அப்போ ஏதோ திசையில தான் நீங்க வரணும். எந்த திசையில வரவே முடியாது இல்லையா? அப்படி கண்டிப்பா சொல்லிதாகணும், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை சொன்னா நீங்கள் மறுபடியும் சத்துருவின் கையில பிடிபடாதபடி தேவன் உங்களை மீட்டு எடுப்பார், சபையை மீட்டு எடுப்பார், தேசத்தை மீட்டு எடுப்பார். சத்தியம். இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களை துதிக்கிறாங்க. இது என்னன்னா, தேவனை உங்களுக்காக கிரியை செய்ய தூண்டுகிற ஒரு துதி. சொல்லுங்க, தேவன். ஆமெனா. தேவனை
எனக்காக கிரியை செய்கிற துதி. இது விசுவாசி ஏன் எழும்பாம இருக்கணும்? எதுக்கு எடுத்தாலும் ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் உன்னை அடிப்பாராக, ஆமென். பழகிடுச்சையா. ஏதாவது நடந்துரும், ஆமென். என்னது ஆமென் அப்படி நடப்பதாக. நீ நிறைய விஷயம், நிறைய செய்திகள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்ன காரணம்? பாஸ்ட் பேசிட்டு இருப்போம், அது எல்லாத்துக்கும் ஆமா அம்மா பொண்ணு முன்னாடி உட்காந்து ஆமென் 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 சொல்லிட்டு இருக்கோம். அது பிசாசு பின்னாடி உட்காந்து ஆமென் சொல்லு ஆமென் சொல்லிட்டு இருக்கோம். எதுக்கு ஆமென்னு அப்படி ஆவதாக? சில மைனஸ் அப்படி ஆகாம இருப்பதாக மக்கள் சொல்றாங்க இல்லையா? இப்படி ஆகாம இருக்கு கடவுள் சொல்றாங்க இல்லையா பைபிள்ல? அப்போ நீங்க எதுக்கு ஆமென் எதுக்கு அல்லேலூயா சொல்லணும்னு இருக்கு. சரி, ஓகே. அப்ப எந்த திசையில இருந்து நீங்க சேர்க்கப்பட்டா நீங்க என்ன சொல்லணும்? கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் ஒரு 3 நேரம் அப்படி கரங்களை வச்சு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கர்த்தர் கிருபை நல்லவர், என்றும் உள்ளது. அவர் கிருபை நல்லவர், என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். இது நீங்க எப்போ சொல்லணும்னு சொல்லி கொடுத்தேன்? சந்தோஷம் இருக்கும்போதா? நெருக்கம் வரும்போது, ஒரு அவிசுவாசம் வரும்போது, ஐயோ அப்படின்னு வரும்போது, ஒரு பயம் திகில் வரும்போது, ஒரு சோறு வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, நீங்க கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லணும்னு நான் சொல்லலைங்க. சங்கீதம் 118 சொல்லுது, சங்கீதம் 136 சொல்லுது, சங்கீதம் 107 சொல்லுது. ஏன்னா கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு, நம்ம எல்லாம் மீட்கப்பட்டிருக்கோமா? பிசாசு விட்டுருவானா? பார்வன் விட்டான், ஆனா விட்டுட்டான். அவன் தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்தானே இல்லையா? இப்போ இன்னைக்கும் விசுவாசில அவன் நீங்க மீட்கப்பட்டனால, நீங்க ரட்சிக்கப்பட்டபடினால உங்களை விட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கானா? உங்களை டெய்லி உங்களை கரைப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கானா? உங்களோட விசுவாசத்தை, உங்களுடைய பரிசுத்தத்தை, உங்களுடைய நம்பிக்கையை, உங்களுடைய முன்னேற்றத்தை, உங்களோட ஆசீர்வாதத்தை தடை பண்றதுக்கு ஏதோ ஒரு விதத்துல, சமாதானத்தை குலைக்க ஏதோ ஒரு விதத்துல கிரியை செஞ்சுட்டு தானே இருக்கான். அப்ப நீங்க துன்பமா கஷ்டமா சந்தோஷமா எல்லா நேரத்தையும் சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஷபரதுனி மாறி நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சில பேருக்கு தாட் வரும், இந்த பாட்டு தான் அன்னைக்கு பாடினாங்களோ அப்படின்னு நினைப்பீங்க. இந்த பாட்டு அன்னைக்கு பாடினாங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் இந்த வரியில் உள்ள பாட்டு தான் அன்னைக்கு பாடினாங்க. எந்த பைபிள் காலேஜில் படிச்சு வந்தீங்க? இந்த பாட்டு பாடினாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பாட்டை பண்ண சொல்லலை, அந்த அவங்க பாடின பாட்டில் இந்த வரி இருந்துச்சு. என்ன வரி இருந்துச்சு? கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவீங்களா? நல்லா பிசாசுடைய காதை கேட்க முடியும். நல்ல சத்தமா ஒரு 3 நேரம் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னுடைய திருமணத்துக்கு முந்தின நாள், என்னோட மேரேஜுக்கு முந்தின நாள், என் மேரேஜுக்கு முந்தின நாள் என் கையில் எவ்வளோ இருக்குன்னா 200 rupees இருக்குது. எப்படி? நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு என் கையில் எவ்வளோ இருக்குது? 200 rupees இருக்குது. யார்ட்டையுமே கடன் கேட்கல, எங்கள் அம்மா அப்பாட்ட கூட 1 ரூபா வாங்கலை. நீங்கள் தானே பொண்ணு, இந்த பொண்ணு சொன்னீங்க, நீங்கள் தானே கல்யாணம் பண்ணு சொன்னீங்க, அப்போ நீங்களே காசு கொடுங்க. யார்கிட்ட? கர்த்தர்ட்ட. நீங்கள் தானே சொன்னீங்க நான் கல்யாணம் கேட்டேன்னா, நீங்கள் தானே இது கல்யாணம் சொன்னீங்கல்ல, இந்த பொண்ணு தானே சொன்னீங்க. நான் எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கேட்கல. இந்த பொண்ணு தான் நீங்கள் தானே சொன்னீங்க, காசு கொடுத்தா கல்யாணம் பண்ணுவேன், எல்லாம் பண்ண மாட்டேன். எப்படி செக்கு அவர் அப்படி வச்சு இப்படி வச்சுக்கிட்டேன். அப்போ நானும் எங்கள் அண்ணனும் ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கோம். ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு எங்கள் அண்ணன் ஒரு பைக்கில் வந்துட்டு இருக்கேன், நான் ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கேன். அவன் அந்த பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டல் எட்டி பார்த்துட்டே போனான். ஒரு மெயின் ரோடு அது. போனவன் முன்னாடி போன பைக்கில் தட்டி என் கண்ணு முன்னாடியே அப்படியே ரோட்டில் விழுறான். என் கண்ணு முன்னாடி ரோட்டில் விழுறான். விழுந்து பயந்துட்டேன். அப்போ அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு 2 பிள்ளைகள் இருக்குது. மறுநாள் மேரேஜ். விழுந்தானே எனக்கு இருதயமே நின்று போச்சு. அவனை அப்படி தூக்கி ஹாஸ்பிட்டல் போகலாங்க. அது வந்து பெரிய ஹாஸ்பிட்டல், அது வந்து ஹாஸ்பிட்டல் பேர் ஏவிஎம் ஹாஸ்பிட்டல், தூத்துக்குடியில். அப்போ எங்கள் அண்ணன் சொல்லிட்டான், இங்கே போகாத, இங்கே காசு பில்லை போட்டுருவானுங்க, பக்கத்தில் கிளினிக் இருக்குது, நம்ம அங்கே போகலாம் அப்படிங்கிறான். நீ பரவாயில்ல, நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் போகல, அந்த விரல் அப்படி தேஞ்சு அவனுக்கு ரத்தமாக ப்ளீடிங்காக போகுது. அப்போ நான் வந்து என்னடா அவனுக்கு ஏதோ ஆகிட்டுனா என்ன பண்ணுறது, இப்போ ஹாஸ்பிட்டல் உள்ளே போகணும், என் கையில் 200 ரூபா தான் இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் உள்ளே போகிறேன். என்ட்ரி கார்டு போடுவாங்களா, என்ட்ரி கார்டு, அந்த கார்டு மட்டுமே 200 rupees. எவ்வளோ? அந்த அது என்ன சொல்லுவாங்க, நுழைவு சீட்டு. ஆமாம், அந்த ஒரு கார்டு, அது மட்டுமே 200 rupees போட்டோன்னா அங்கே உள்ளே போனாங்க. ரூமில் அட்மிட் பண்ணாங்க. டாக்டர்ஸ் 3-4 பேர் வந்தாங்க. இதெல்லாம் பண்ணாங்க, ஸ்டிச்செல்லாம் பண்ணாங்க. அந்த விரல் அப்படிலாம் தேஞ்சி ரத்தமாக போகுது. அவங்க பண்ணுற ட்ரீட்மெண்ட் பார்த்தா எனக்கு ஏறிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ பில்லை போட போகிறான்னு தெரியல எனக்கு. ஏன்ட்டு ஒரு மெடிக்கல் கொடுத்துட்டு போய் வாங்கிட்டு வாங்குறாங்க. அது 5000 ரூபா பில். அது பில்லை காமிச்சிட்டு வாங்கிட்டு வந்துட்டு ஆக்சுவலாக மொத்தமில் பில்லை போட போகிறாங்க. அப்போ ஆண்டவர், நீ இவ்வளோ நாள் கற்றுக் கொடுத்ததை இப்போ நீ வாயை தந்து சொல்லுனாரு. பயம் திகில் வந்துச்சு. அப்போ எதுவுமே பார்க்காம
படிச்சது ஒரு இடம், ஆனா நான் பரீட்சை எழுதி ஆகணுமா இல்லையா? இது பரீட்சை நேரம். இப்போ சொன்ன கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும், கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும்னு சொல்ல என் இறுதியில் அவிசுவாசம் எல்லாம் போய் எனக்கு ஒரு தைரியம் வந்துடுச்சு. கொஞ்ச நேரத்தில் ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்கள் அண்ணன் கூப்பிட்டு போகலாம். நாங்கள் கூட்டிகிட்டு போகும்போது பில்லு எவ்வளோன்னு கேட்டேன். எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ட்ரி ஃபீஸு என்ட்ரி கார்டே 200 ரூபா, என்ட்ரி அட்டை. இது போல் 5000 ரூபாய்க்கு இது வேறு வாங்கியிருக்கிறேன். எது மெடிசன். என்ன தேவன் கிரியை செஞ்சாரோ தெரியல, 30 ரூபா கொடுத்துட்டு கூப்பிட்டு வந்தேன். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 30,000 30 rupees. என்ட்ரி கார்டே 200. என்ன கிரியை செஞ்சா 30 ரூபா கொடுங்க. நாங்கள் எதுவுமே கேட்கல, கூட்டிகிட்டு வந்துட்டோம். அண்ணன் தேவன் என்ன கிரியை செஞ்சான்னு தெரியல. அப்போ அதே வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய சாட்சியெல்லாம் சொல்ல முடியும். சரி, அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள், என்ன கிரிகள், என்ன போராட்டம் இருந்தாலும் நீங்கள் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று ஊழியம் வளரணுமா, சத்துரு கிரிகளை முறியடிக்கணுமா, வேதம் சொல்லுங்க. சத்துருக்கு விரோதமான ஒரு துதி, சத்துருக்கள் நெருக்கப்படும் போது, நீங்கள் ஒரு போராட்டம் வரும்போது, தேவனை உங்களுக்காக கிரியை செய்கிற, தேவனை உங்களுக்காக தன்னுடைய தூதர்களை அனுப்ப வைக்கிற, அவரை ஏவுகிற ஒரு துதி தான் அந்த அனாயிட்டிங், அந்த அபிஷேகம் நிறைந்த வார்த்தை தான் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். ஸோ அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர் கையில் இருபுறமும். அப்போ பரிசுத்தவான் சபையிலே துதி விளங்குவதாக. அப்போ என்ன நிறைய துதி இருக்குது, நான் இதை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுவேன். அப்போ கர்த்தரை துதியுங்கள், நல்லவர் கிருபை என்றும், நல்லா துதிங்க. ஒரு 3 நாள் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், 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 அவர் கிருபை என்றும். சரி, இப்போ அடுத்தது என்னது? துதிக்கு அப்புறம் என்னது? இருபுறமும் கருக்குள்ள பட்டை. ஸோ உங்க வாயில துதி இருக்கணும், பட்டையா இருக்கணும். பட்டைன்னா என்னது? ஸ்பிரிச்சுவலி வசனம், தேவனுடைய வார்த்தை என்னது? பட்டயம். சரிங்களா? அப்போ ஒரு வாலிப பையன் என்ன பண்ணனா, சண்டைக்கு போனான். யாரும் சண்டைக்கு போனான்னா, கோலியாத் அப்படிங்கிற ஒரு நபரோட ஒரு வாலிப பையன் பேர் என்னது? சண்டைக்கு போனார். அப்போ சவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போன்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு எல்லாம் பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூழாங்கல்லையும் பையன் எடுத்துட்டு அதுக்குள்ள எத்தனை கல் போட்டான்? 5 கல் போட்டுட்டு யுத்தத்துக்கு போனான். அப்போ தாவீது சொல்றாரு, அவன் வந்து ரொம்ப நிந்திக்கிறான், அவன் தேவர்களை கொண்டு நிந்திக்கிறான், சபிக்கிறான். அப்போ தாவீது சொல்றாரு, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாய கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால உன்கிட்ட வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்துட்டு கோலியத்தை நோக்கி போறான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். நாமம்னா என்னன்னா தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க, நாமம்னு என்னது? தேவனுடைய வார்த்தை அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு. சரிங்களா? நாமம்னு என்னது? தேவனுடைய வார்த்தை. இப்போ 49ஆம் வசனம் வாசிங்க. 49. இப்போ பெலிஸ்தியன் கையில் ஆயுதங்கள் இருக்குது, பயங்கரமான ஈட்டியெல்லாம் வச்சிருக்கிறான். தாவீது கையில் என்ன இருந்துச்சு? கூழாங்கல் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கூழாங்கல்ல வந்து அவன் எங்கேனாலும் எரிஞ்சிருக்கலாம். மூஞ்சில் எரிஞ்சிருக்கலாம், காலில் எரிஞ்சிருக்கலாம், மார்பு எங்கனாலும் எரிஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த கல் நேரம் எங்கே போய் பட்டுச்சு? நீங்கள் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கும்போது பிசாசு எப்பொழுதுமே உங்களுக்கு விரோதமாக போர் பண்ணிகிட்டே இருப்பான். நீங்கள் பல ஆவிகளை கடிந்து கொள்ளலாம். இந்த ஆவி கடிந்து கொள்கிறேன், அந்த ஆவி கடிந்து கொள்கிறேன், இது போவதாக, இது விடுதலை உண்டாவதாக எப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் என்ன அப்படி தெரியுமா? ஹார்ட் ஒர்க் இல்லை, ஸ்மார்ட் ஒர்க். தாவீது பண்ணது, சவுல் பண்ணது ஹார்ட் ஒர்க், தாவீது பண்ணது ஸ்மார்ட் ஒர்க். இந்த கல்லை கரெக்டாக எங்கே எறிஞ்சான்? நெச்சியில். ஒரு ஆளுக்கு கை காலில் அடிபட்டால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் தலையில் அடிபட்டக்கூடாதுன்னு ஹெல்மெட் போட சொல்லுவாங்க. இந்த தலையில் அடிபட்டுச்சுன்னா இம்மிடியட்டாக ஸ்பாட்டில் போயிடும், கோமஸ்டேக்கு திரும்பிடுவாங்க. ஸோ அதனால் மூளை ரொம்ப முக்கியம், சிந்தனை போது ரொம்ப முக்கியம்னால ஹெல்மெட் போட சொல்லுவாங்க. அப்போ தலை ரொம்ப முக்கியமானது. பிசாசு ஒரு பிள்ளையை கெடுக்கணும், அவளுடைய வாழ்க்கையை கெடுக்கணும், ஒரு குடும்பத்தை கெடுக்கணும், இவனுக்கு வேலை கிடைக்கக்கூடாது, குழந்தை பையன் இருக்கக்கூடாது, இவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடாது, சபை வளரக்கூடாது, சபையில் பிரச்சனை உண்டாகணும், இந்த தெருவில் பிரச்சனை வரணும், இந்த கிராமத்தில் பிரச்சனை வரணும்னு சொல்லி சாத்தான் என்ன பண்ணுவான்னா, பல குட்டி பிசாசுகளை முன்னாடி நிப்பாட்டி வச்சு லூசிஃபர் என்ன பண்ணுவான்னா, இந்த
கேப்ரியல், இந்த ஜான், இந்த பீட்டர், இந்த எப்சிபா, இந்த பியூலா, இவங்களே இன்னைக்கு கெடுக்கணும். இவங்க வந்து முன்னேறி போயிட்டு இருக்காங்க, ரட்சிப்பில் முன்னேறி போயிட்டு இருக்காங்க, இவங்க வந்து பரிசுத்தில் முன்னேறி போயிட்டு இருக்காங்க, இந்த சபை முன்னேறி போயிட்டு இருக்குது. இவன் பரிசுத்தில் முன்னேறான், ஆசீர்வாதத்தில் முன்னேறான், தேவனோட ஐக்கியத்தில் முன்னேறான், ஜெப ஜீவியத்தில் முன்னேறான், பரிசுத்தில் முன்னேறான், வேத வாசிப்பில் முன்னேறான். இவனுடைய வாழ்க்கை கெடுக்கணும், இவளுக்கு ஆண்டு பயங்கரமான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், இவன் அடைஞ்சிடக்கூடாது, இவன் எழும்பிட்டான்னா இன்னும் 1000 ஆத்மா ரட்சித்துருவான். அப்போ அப்படின்னு இவனை எப்படியெல்லாம் கெடுக்கலாம் அப்படின்னு இந்த சாத்தான் லூசிஃபர் என்ன பண்ணுவான்னா, கீழே இருக்கிற கோஆர்டினேட்டர்ஸில் ஆலோசனை கேட்பான். அப்போ ஒவ்வொரு ஆலோசனை சொன்னோம், இப்படி பண்ணிடலாம், இதில் வச்சிடலாம், அதில் வச்சிடலாம், ஓகே இந்த ஐடியா கரெக்ட், அப்போ நீங்கள் இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னு பல விதமான திட்டங்கள். அந்த திட்டங்கள் எங்கே உருவாகும்? வாயிலையா, மூக்கலையா? வாயிலையா? ஒரு பிள்ளையை கெடுக்கணும், சபைக்கு எடுக்கணும்னா அவங்க அந்த திட்டங்கள் எங்கே உருவாகும்? சிந்தனை பகுதியில். தேவன் ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். நீ கல்லை எடு. கல்லுங்கிறது இயேசு வார்த்தை. நீங்க பயன்படுத்துற வார்த்தைகள் சாத்தானுடைய சிந்தனைக்கு விரோதமாக இருக்கும்போது உங்களை குறித்து அவன் என்ன சிந்திக்கிறானோ, என்ன ஆயுதம் அவனுடைய சிந்தனையில உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறோ அந்த இடத்திலே தேவன் அடிச்சு நொறுக்குவார். அது வெளிப்படவே எங்க உருவாகுதோ அங்க உருவாகும் போதே தேவன் உன் வாயிலிருந்து புறப்படுகிற வசனத்தினால, பட்டயத்தினால அந்த உருவாகிற இடத்தை, மேனுஃபேக்சரிங் நடக்கிற இடத்தை, தயாரிக்கப்படுற இடத்தை, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற சர்ப்ப யோசனைகள் எங்க உருவாக்கப்படுதோ அங்க சாத்தானுடைய சிந்தனைகள் அடிக்கப்படும் போது, அடுத்த வசனம் வாசி 51. ஆகையா தங்கள் வீரன் செத்து போன, யாரு? கோலியாத். யாரு? லூசிஃபர் செத்து போனான் என்று கண்டு தலைவன் அடிக்கப்படும் போது உள்ள இருக்க சோல்ஸ் எல்லாம் சிதறடிக்கப்படுவாங்க. பிசாசு சாத்தான் லூசிஃபர் சிதறடிக்கப்படும் போது, அடிக்கப்படும் போது, வீழ்த்தப்படும் போது அவனுக்கு கீழே என்னென்ன குட்டி பிசாசு உங்களுக்கு விரோதமா நியமிக்கப்படுறதோ எல்லாம் சிதறடிக்கப்படும். அவனுடைய எல்லா ஆயுதங்கள், அவனுடைய எல்லா யுத்த யோசனை எல்லாத்தையும் தேவன் அதம் பண்ணுவார். எப்போ அப்படின்னா வசனத்தை வாயினால சொல்லும் போது. ஆமென். ஹல்லேலூயா. அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். அல்லேலூயா. அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். அல்லேலூயா. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பிசாசு அவனுக்கு என்ன டியூட்டி? நம்மளுக்கு வேலை பார்க்கணும், துணி துவைக்கணும், சமையல் பண்ணணும், பிள்ளைகளை ரெடி பண்ணணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், காலேஜுக்கு அனுப்பணும், இப்படி தான் நம்மளோட நினச்சிட்டு இருக்கோம். பிசாசுக்கு ஏதாவது டியூட்டி இருக்குதா? கடைக்கு போகணும், கத்திரிக்காய் வாங்கணும், மீன் வாங்கணும், குழம்பு வைக்கணும், ரசம் வைக்கணும், ஏதாவது வீட்டை பெருக்கணும், துணி துவைக்கணும், ஏதாவது வேலை இருக்கா? என்ன வேலை அவனுக்கு? 24 hours. ஒன்றை எப்படி சபையை எப்படி பரிசுத்தம் எப்படி கெடுக்கலாம்? அவன் 2 கண்ணும் ஓ மேலே, நம்மளோட 2 கண்ணும் ஒன்று இந்த வீட்டு மேலே, ஒன்று அந்த வீட்டு மேலே, ஒன்று இந்த ட்ரெயினை வரும்போது அந்த ட்ரெயின் போகும். இப்படி தான் தேவன் ஒரு பார்வை நம்ம மேல, ஒரு பார்வை பிசாசு மேல. யோபு மேல் கவனம் வைத்தாயோ கேட்கிறாருல்ல. ஸோ அப்போ என்னன்னா, பிசாசுடைய காரியம் என்னன்னா எப்பொழுதுமே உங்களை எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். சரிங்களா? ஸோ அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்க அவன் மேல ஒரு தாக்குதல் நடத்திக்கிட்டே தான் இருக்கணும். அவன் அடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உட்கார்ந்து உபவாசம் இருந்து அழுது புரண்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறதுக்கு முன்னாடி, அவன் எழும்புறதுக்கு முன்னாடி நீங்க அடிச்சிட்டீங்கன்னா எப்பவுமே நீங்க ஜெயிக்கிறவங்களா. அல்லேலூயா. பிசாசு அடிச்சுட்டே தான் இருப்பான். இப்போ காலையில் ஒரு 10 மணிக்கு நீங்கள் வந்து பிசாசினுடைய மண்டையை உடச்சிட்டிங்க வைங்களேன், பிசாசு குட்டி பிசாசு தெரிச்சு ஓடிடும். அங்கே அடி வாங்கிட்டு தூரத்தில் நிற்கும். கோலியை செத்து போயிட்டான் போல. அப்படி என்ன பண்ணுறது? ஒரு 3-4 மணி நேரத்துக்கு அடி வாங்காமல் அப்படி தலை வலி தாங்காமல் நிற்பாங்க. அப்போ வலியெல்லாம் போனதுக்கப்புறம் அயோடெக்ஸ் ஜெண்டு பாம்பெல்லாம் போட்டுட்டு வேற ஒரு யுக்தியை கையாளலாம்னு சொல்லிட்டு ஒரு 12 மணி 1 மணிக்குள்ளே எப்படி அவன் வீழ்த்தணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது, நீங்கள் 10 மணிக்கு நீங்கள் வீழ்த்துனீங்களா உங்களுக்கே தெரியாது. சாத்தான் சிந்தனை வீழ்த்தது உங்களுக்கே தெரியாது. ஒரு 11 மணி போல் நீங்களும் உங்களே அறியாமல், அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் 12-11 மணிக்கு தான் உங்களுக்கு மறுபடியும் அடுத்த அடிக்கணும் திட்டம் போட்டு வச்சிருக்கான். ஆனால் நீங்கள் ஒரு 11 மணிக்கே நீங்கள் மறுபடியும் சாத்தான சிந்தனைக்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துனீங்க அப்படின்னா அடிச்சடியில் நைட் 7 மணி வரைக்கும் வரமாட்டான். மறுபடியும் நீங்கள் ஒரு 1 மணிக்கு நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சுன்னா அன்றைக்கி நைட் 10 மணி வரைக்கும் வரமாட்டான்.
அப்புறம் நீங்க ஒரு மணி 2 மணிக்கு அடிக்க ஆரம்பிச்சுன்னா அன்னைக்கு நைட் 12 மணி வரைக்கும் ஆரம்பிச்சு. இப்படி அவன் எழும்புறதுக்கு முன்னாடி நீங்க அடிக்க நீங்க முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க. அவன் அடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அடி வாங்குறது இல்ல, அவன் உங்களுக்கு தாக்குவதற்கு முன்பாகவே நீங்க அடிக்கிறது தான் சரியான யுத்த வீரன். அல்லேலூயா. அப்ப எதை கொண்டு அடிக்கணும்? வசனத்தை கொண்டு. அப்படிதானமா? என்ன வசனம்? சாத்தானோட சிந்தையை அடிக்கணும்னா ஒரு வசனம் இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு வசனம் இருக்கு, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு வசனம் இருக்கு. அப்போ சாத்தானோட சிந்தையை அடிக்கணும் அப்படின்னா ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம், சொல்லுங்க, எப்பேற்பட்ட ஆயுதம் வந்தாலும் உனக்கு விரோதமாய் சொல்லுங்க, உருவாக்கப்படும். உங்களுக்கு விரோதமான ஆயுதம் எந்த ஃபேக்டரியில் உருவாக்கப்படுது? உங்களுக்கு விரோதமாய், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய், விசுவாசிகளுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய் ஆயுதங்கள் என்னன்னா பிசாசுடைய தந்திரங்கள், சூழ்ச்சிகள். எந்த ஃபேக்டரி, எந்த இடத்துல உருவாக்கப்படுது? எந்த ஃபேக்டரியில் உருவாக்கப்படுது? உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள், உங்களை கெடுப்பதற்காக சாத்தான் உருவாக்குற ப்ராஜெக்ட், அந்த லிஸ்ட், அந்த ப்ரோக்ராம், அந்த சூழ்ச்சிகள் உருவாக்கப்படுகிற ஃபேக்டரி எது? யார் சிந்தனை? வானமண்டலாவியா? யார் சிந்தனை? அதுதானங்க சொல்லி கொடுத்தேன். ஃபேக்டரி எது? சாத்தானுடைய சிந்தனை பகுதி தானே சொல்லி கொடுத்தேன். நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஃபங்க்ஷனை எப்படி நடத்துறது, அந்த தாட் எப்படி, எங்க உருவாச்சு? மூக்குலையா? மூக்குலையும் யோசனை பண்ணீங்களோ? எங்க உருவாச்சிங்க? மைண்டு தானே. இந்த சத்தியத்தை உள்ள போவதற்கு மைண்டை பிளாக் பண்றான் பாருங்க பிசாசு. அப்படி கொஞ்சம் அப்படி கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, வெளிப்பாடு உண்டாவதா, சாத்தானுடைய எல்லா தந்திரங்களில் லீபோ ராஷா கராபாலா அறியும்படியான வெளிச்சம் உண்டாவதாக, மன கண்கள் இயேசுவின் நாமத்தை திறக்கப்படுவதாக. ஓரியா போரி ஷாகா ரபோ ரீகா ராபாலா சத்துடைய சகல தந்திரங்களை மேற்கொள்கிற வெளிச்சம் உண்டாவதாக. ஆமென். அப்போ உங்களுக்கு விரோதமான யுக்திகள், தந்திரங்கள் உருவாக்கப்படுகிற இடம் எது? யார் சிந்தனை? சொல்லுங்க. சாத்தானுடைய, லூசிபருடைய சிந்தனை. ஊழியத்தை கெடுக்க, குடும்பத்தை கெடுக்க, பிள்ளைகளை கெடுக்க அவன் தயாரிக்கிற யோசனைகள், ப்ராஜெக்ட். இவனை எப்படி கெடுக்கலாம், இவங்க எப்படி, நீங்களே ஒரு விஷயத்தை எப்படிங்க யோசிக்கதானே செய்றீங்க. இங்கே தானே உருவாகுது. சிந்தனை தான் ஒரு பாடியிலேயே மிக பவர்ஃபுல்லான வெப்பனை, ஒரு மனுஷன் சிந்தனை தான். அப்ப சிந்தனை தானே சாத்தான் யோசிக்கிறான். பட் அந்த சிந்தனை நீங்க அடிக்கணும்னா அந்த சிந்தனையை உடைக்கிற, அந்த ஃபேக்டரியை உடைக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உங்களுக்கு தேவை. சரிங்களா? இப்போ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தாக்குறது ஸ்மார்ட் ஒர்க்கா, பிரச்சனை உருவாகிற இடத்தையே அழிக்கிறது ஸ்மார்ட் ஒர்க்கா? உருவாகிற இடத்தையே. இந்த இஸ்ரேலுக்கும் லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லாவுக்கும் சண்டை நடந்துச்சு தெரியுமா? அதே வெனிஸ்ல அதிபரை தூக்குனது எங்களுக்கு தெரியாது. நாங்க தூங்கிட்டு இருந்தோம். நைட்டு தூக்குனா யாருக்கு தெரியும்? சொல்லிட்டு போனோம். என்ன சொன்ன? ஹிஸ்புல்லாக்கும் ஏன்னா இங்க காசால இஸ்ரேலுக்கும், காசால இருக்கிறவங்களுக்கும், காசால யாரு அவங்க பேரு, காசால தீவிரவாதிகள் பேர் என்ன, ஹமாஸ்க்கும் சண்டை நடந்து. வெரி குட், நீங்க உங்களுக்கு இருக்குது நாலேஜ். அப்போ இங்க சண்டை இருக்கும்போது அவன் இவனுக்கு சப்போர்ட் பண்றான். யாருக்கு? ஹமாஸுக்கு. அப்ப என்ன பண்றான்னா அவனுக்கு ஆயுதங்கள் கொடுக்கிறது யாருன்னா ஹிஸ்புல்லாக்கு ஆயுதம் கொடுக்கிறது யார் அப்படின்னா ஈரான். அந்த ஈரான் ஃபேக்டரி எங்க வச்சிருக்கான் அப்படின்னா சிரியால வச்சிருக்கான். சிரியால 300 அடி அண்டர் கிரவுண்டுக்குள்ள அந்த மேனுஃபேக்சரிங் அந்த ஃபேக்டரியை வச்சிருக்கான். அங்கே தான் எல்லா ஜெட்டு, ராக்கெட்டு, அவனுடைய எல்லா பயங்கரமான ஆயுதங்கள் மேனுஃபேக்சர் பண்ற இடம் சிரியால இருக்கிற பார்டர். அந்த சிரியா பார்டர்ல இருக்கிற 300 அடி பள்ளத்தில் இருக்கிற இடத்துல தான் ஹிஸ்புல்லா கொண்டான எல்லா ஆயுதங்களும் சப்ளை ஆகுது. இஸ்ரேல் காசா கூட சண்டை போட்டுருக்கு. ஆனால் இவனுக்கு பின்னாடி இருந்து இவன் தொண்டவு பண்ணிருக்க இஸ்ரேல. அப்போ இஸ்ரேல்காரன் உள்ள போய் ஒவ்வொரு சோல்ஜர்ஸா சுட்டிட்டு இருக்கிறான், கொண்டுட்டு யாரு ஹிஸ்புல்லாவை சுட்டிட்டே இருக்கிறான். அப்போ இவன் யோசிக்கிறான், இவனுக்கு வெப்பனை எங்கேருந்து வருது, இவங்க யார் இவ்வளோ ஆயுதங்கள் கொடுக்குறா? சரி, ஈரான் தான் கொடுக்குது, எப்படி கொடுக்குறாங்க, எப்படி அவ்வளோ தூரத்தை கொண்டு வரானுங்கிறது பல இதில் ஸ்கெட்ச் போட்டாங்க, பல வருஷங்கள் ஸ்கெட்ச் போட்டாங்க. ஸ்கெட்ச் போட தெரிஞ்சு அப்போ இங்கே ஒரு ஃபேக்ட்ரி அங்கேயே வச்சிருக்காங்க. அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது சிரியாவில் தான் இருக்குது. அது 300 அடி பள்ளத்தில் அந்த ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னு திட்டம் போட்டாங்க. ஆனால் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே நுழைய முடியாது. அப்போ எப்படி ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் நைட்டில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஃப்ளைட்டு போய் மற்ற இடங்களை குண்டு போட்டு சிரியாவில் இருக்கிற ராணுவங்களை டைவெர்ட் பண்ணி அந்த பக்கத்தை சண்டை எடுக்குன்னு டைவெர்ட் பண்ணி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபேக்ட்ரி மேலே இருந்துட்டு ஹெலிகாப்டர் இருந்துக்கிட்டு அந்த என்ட்ரன்ஸில் அந்த ஃபேக்ட்ரி என்ட்ரன்ஸ் இந்த தீவிரவாதிகள்லாம் ஷூட் பண்ணிட்டு உள்ள ஒரு 20-30 சோல்ஜர்ஸ் உள்ளே இறங்கி உள்ளே ஃபுல்லாக பாம்பு செட் பண்ணிட்டு வெளியில் வந்தாங்க. ஃப்ளைட்டு இஸ்ரேலுடைய ஃப்ளைட் மேலே கிளம்பவும் ரிமோட் ஆன் பண்ணால் ஒரே செகண்டில் அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுற அந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாக டெமாலிஷ், ஃபுல்லாக அழிக்கப்பட்டது. திஸ் இஸ் கால்டு ஸ்மார்ட் ஒர்க். இப்போ ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுத சப்ளை ஸ்டாப்.
எங்க ஆயுதம் உருவாக்கப்படுகிறதோ அந்த இடத்தின் மீது நீ கை வச்சா நிச்சயமா உன்னால் ஜெயிக்க முடியும். எங்க உனக்கு விரோதமான ஆயுதங்கள் உருவாக்கப்படுதோ, ஆயுதங்கள் உன்னுடைய ஊழியங்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், பரிசுத்துக்கு விரோதமாய் சாத்தான் உருவாக்கப்படுகிற இடம், பிசாசுடைய தந்திரங்கள் உருவாகிற இடம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் எங்க உருவாக்கப்பட்டாலோ அந்த இடத்தை அடிக்கணும்னா நீ ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவதாக. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போவதாக. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், என் தெருவுக்கு விரோதமாய், என் தாலுகாவுக்கு விரோதமாய், கிராமத்துக்கு விரோதமாய், மாவட்டத்துக்கு விரோதமாய், மாநிலத்துக்கு விரோதமாய், இந்திய தேசத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் ஏசாயா 54:17 முதல் பகுதியின்படி வாய்க்காதே போவதாக சொன்னா வாழ்ந்து பட்டயம் புறப்படும். அந்த ஃபேக்டரிய, அந்த சாத்தான் சிந்தைய, உனக்கு விரோதமான தந்திரங்கள் உருவாக்கப்படுற அந்த மண்டை உடையும். வசனம் சொல்லுங்க. வாயில இருக்கிற வரைக்கும் தான் வசனம். வாயை விட்டு வெளியே புறப்பட்டால் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் வாயை தான் குறிக்குது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு ஜோஷுவா, நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு நீங்காதிருப்பதாக. இந்த பட்டயம் வாயை விட்டு நீங்காதிருப்பதாக. என்ன பட்டயம்? எனக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் ஏசாயா 54:17 முதல் பகுதியின்படி வாய்க்காதே போவதாக. ஏன் முதல் பகுதின்னு சொல்றேன்? அந்த வேர்டு அதுல தான் வருது. அந்த வசனத்தை 3 பிரிவா பிரிக்கலாம், ABCன்னு பிரிக்கலாம். ஸோ பர்டிகுலராக அந்த வசனத்தில் அந்த வேர்டை மட்டும் எடுத்து அடிக்கிறது தான் சரியான ஸ்மார்ட்டர். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ம் ம் இப்போ இந்த வசனத்தில் நம்ம எடுக்கிறது பார்ட் பி மட்டும் தான் எடுக்கிறோம். சொல்லுங்க. எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக, என் சபைக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் சாத்தானுடைய சிந்தனையை ஏசாயா 54:17 முதல் பகுதியின்படி அதம் பண்ணுகிறேன். செயலற்று போவதா, வாய்க்காதே போவதா, உடைக்கப்படுவதா. எனக்கு விரோதமாக சிந்திக்கிற சாத்தானின் சிந்தனையை ஏசாயா 54:17 முதல் பகுதியின்படி அதம் பண்ணுகிறேன். எனக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் சிந்திக்கிற சாத்தானின் சிந்தனையை ஏசாயா 54:17 முதல் பகுதியின்படி அதம் பண்ணுகிறேன். யார ஒரு ஆள் சொல்லுங்க. யார் சொல்ல போறான்? அது மாதிரி சொல்லுங்க. கை சொல்லுங்க. 57. சரி, நான் என்ன சொன்னேன்னா, பாட்டி நான் சொல்லி கொடுத்தேன்ல, அது அப்படி சொல்லுங்க. நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? சொல்லுங்க. எனக்கு விரோதமாய் சிந்திக்கிற சாத்தானின் சிந்தனையை ஏசாயா 54:17 முதல் பகுதியின்படி அதம் பண்ணுகிறேன். சின்ன சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? சொல்லுங்க. எனக்கு விரோதமாய் சிந்திக்கிற சாத்தானின் சிந்தனையை ஏசாயா 54:17 படி முதல் பகுதியின்படி அதமாக்குகிறேன். சர்ச்சுங்கிறது ஆரம்பிச்சோன்னா ராணுவ பயிற்சி ஸ்தலம். சபை ஊழியர்களுக்கு கடைசி வரைக்கும் தூக்கி சுமக்க முடியாது. சரிங்களா? அப்போ நீயே பின்னாடியே ஊழியர் வந்துட்டே இருக்க முடியாது. அப்போ உங்களுக்கு நீங்க வெளியில போகும்போது பழைய பிரச்சனைகளை, குடும்பத்தில் போகும்போது பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆரம்பகால விசுவாசிக்கு ஜோம் பண்ணலாம், சப்போர்ட் ப்ரேயர் பண்ணலாம். நீங்க ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் வளர்ந்த பிற்பாடு நீங்களே அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்றக்கூடிய ஒரு வளர்ச்சி உங்களுக்கு தேவை. அப்பதான் ஊழியக்காரங்க அடுத்த ஊழியத்தை பார்க்க முடியும். முன்னையே தூக்கி சம்மந்துட்டு தான் எப்படி மற்ற ஆத்மக்களை பார்த்து சுவிச்சு சொல்லி எப்படி அறுவடை பண்ண முடியும்? மூக்கு வலிக்கு, கை வலிக்கு, இடுப்பு சுருக்கி போச்சு, கால் வலிக்குன்னா இது எப்படி? இப்போ நீங்களே வசனத்தை பயிற்சி பண்ணணும். ஏசு 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு சோதனை வந்துச்சா?
40 நாள் ஜெபிச்சாரா? என்ன ஜெபிச்சிருப்பார்? சோதனைலாம் வரக்கூடாது ஜெபிச்சிருப்பார், அப்படி தானே? நல்ல ஒரு பேலனுக்காக ஜெபிச்சார். அதனால சோதனை வராமல் இருந்துச்சா? சோதனை வந்துச்சு. அப்போ முதல்ல என்ன வந்துச்சு சோதனை? நீ தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாகும்படி. அப்போ ஏசு என்ன சொன்னாரு? மனுஷன் என்று எழுதியிருக்கிறதே. சொல்லுங்க, என்று. இப்போ அந்த சோதனை இருந்தோன்னா ஏசு என்ன பண்ணியிருக்கலாம்? முழங்கல் போட்டு, பரலோக பிதாவே, இந்த பிசாசு சோதிக்கிறான், இந்த அப்பங்கள் எல்லாம் இந்த கல்லெல்லாம் அப்பவும் மாற்றி சொல்றான், இந்த எப்படியா இந்த பிசாசு என்னோட போட்டோம் அப்படின்னு ஜெபம் பண்ணாரா? ஒரு பிரச்சனைக்காக தேவன் நோக்கி பார்த்து பேசினா அதுக்கு பேர் ஜெபம். சொல்லுங்க ஆமென். சொல்லல மக்களே, ஒரு பிரச்சனைக்காக சொல்லுங்க, பிரச்சனைக்காக தேவனை நோக்கி பார்த்து பேசினா அதுக்கு பேர் ஜெபம். அதுக்கு பேர் ஜெபம். ஆனால் நீங்கள் பிரச்சனையை பார்த்து நீங்க பேசுனீங்கன்னா அதுக்கு பேர் யுத்தம். பிரச்சனையை பார்த்து நீங்க பேசினா அதுக்கு பேர் யுத்தம். அந்த யுத்தத்துக்கு தான் தேவன் அழைக்கிறார். ஹalleluya. நீ காலையில எழுந்து ஜெபம் பண்ணிருக்கலாம், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிருக்கலாம், விதிகாலையில 3 மணி நேரம் ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆனால் நீ வந்த உடனே பிரச்சனை வராதுன்னு கிடையாது. பிரச்சனையே வரும், 10 வரும். அதுக்கு முன்னாடி 1 தான் வந்திருக்கும், இப்போ 10 வரும். இப்போ நீ ஜெபம் பண்ண கூடாது. இப்போ என்ன பண்ணா? தேவன் சொல்லும், கையில என்ன இருக்குது? பட்டையர்களை எடுத்து பேசு, எனக்கு விரோதமாய் சிந்திக்கிற சாத்தானின் சிந்தனையே ஏசாயா 54:17 முதல் பகுதியின்படி நான் அதம் பண்ணுகிறேன் என்று எழுதியிருக்கிறதே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று எழுதியிருக்கிறதுல. அதனால நான் பேசு, நீ ஜெயிப்ப. இல்லையா? நாய் உங்களுக்கு கடிக்க வந்தா ஜெபம் பண்ணுவீங்களா? கல்ல கொண்டு ஏறுவீங்களா? அன்புள்ள பரலோக பிதாவே, எப்படியாவது இந்த நாய் போவதாகனா உன் மூக்க ஒரு கடி கடிச்சு தான் போவோம். அதே போல சொன்ன பிரச்சனை வரும்போது வசனத்தை எடுத்து பேசுங்க. வாயில இருக்க வரைக்கும் தான் வசனம். அதாவது நீங்க பைபிள் நாலேஜ் உங்களுக்கு இந்த வசனம் தெரியாதா என்ன? பைபிள் கியூஸ் வச்சுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மார்க், செகண்ட் மார்க், டிபன் பாக்ஸ், டப்பா, டொக்கப்பா எல்லாம் வாங்கிட்டு போயிரு. நீங்க எத்தனை நேரம் பைபிள் படிச்சீங்கிறதுக்காக பரலோகம் உங்களுக்கு பிரைஸ் கொடுக்காது. எத்தனை வசனத்தை பிராக்டிஸ் பண்ணீங்கிறது தான் பரலோகம் உங்களுக்கு பிரைஸ் கொடுக்கும். எத்தனை நேரம் படிச்சுங்கிறதுக்காக பூமி உனக்கு பிரைஸ் கொடுக்கும். ஆனா எத்தனை வசனத்தை நீ பிராக்டிஸ் பண்ணணுங்கிறத பரலோகம் பிரைஸ் கொடுக்கும். இல்லையா? சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் சிந்திக்கிற சாத்தானின் சிந்தனையே ஏசாயா 54:17 படி முதல் பகுதியின்படி அதம் பண்ணுகிறோம். நான் சொல்றது எத்தனை பேர் நீங்க எழுதுறீங்க? நான் வருவோம், கேட்போம், இட்லி கொடுப்பாங்க, சாப்பிட்டு போயிடும். எழுதிக்கிட்டு வச்சுக்கிட்டு எழுதிருக்கிறதுனால ஏசி ஜெயிச்சார். எழுதிருக்கிறதான் சொன்னாரு. எழுதிருக்கிறதே எழுதி வச்சாங்களா இல்லையா? அதனால தான் ஜெயிச்சாரு. நீ எழுதி வச்சாங்க, வைக்காம இருக்கலாம், ஜெயிக்காம இருக்கிற இல்ல. நாங்க அதை பத்தி மனசு நாங்க வந்து ஏஐ டெக்னாலஜி. நீ என்ன சொல்லணும்? அப்படியே இருதயம் என்ன பலகையில் அப்படி எழுதி வச்சிருக்கிறேன். பிசாசு தந்திரம் தெரியுமா? 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம், அதோடைய 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். மறுபடியும் வாசிங்க. எபிரேயர் எபிரேயர்னா யாருமா? இஸ்ரவேல் ஜனங்கள். யார் அப்படி சொல்றது யாரு? பெலிஸ்தியர் தான் ஒரு ஆவிக்குரிய சத்துரு. அவன் தான் பிசாசு, அவன் தான் லூசிபர், அவன் தான் பிசாசு சேனை. ஆனா அவன் என்ன சொல்றான் பாருங்களேன். இது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றான். வாசிங்க சிஸ்டர் மாதிரி. எபிரேயர் பட்டயங்களாலும் ஈட்டியாகலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்துக்கொள்ள வேண்டும். அதனால சர்ச்சைக்கு வரும்போது நோட்டையும் பெண்ணையும் எடுத்து அந்த பட்டயத்தை உண்டு பண்ணாதபடி பிசாசே நீ எல்லாம் ஒருத்தன் வருவான், அவன் துதியுமா பட்டயம்மா எதுவும் எழுதிடக்கூடாது. ஊன்னு சொல்லும். இட்லியை சாப்பிட்டு போகும்போது மறந்து போவோம். மறந்து என்ன சொன்னாரு? என்ன சொன்னான்னு தெரியலையே, என்ன பண்ண மாதிரி சோத்திரம் பண்ணி சோத்திரம் ஒரு உபத்திரம் போவாது. அடிச்சு எழுதி வைக்கிறேன் உனக்கு. வசனம் சொல்லுதா இல்லையா? வாயை தோற சொல்லு, எழுதிருக்கிறதே சொல்லுன்னு சொல்லுதா இல்லையா? தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது எங்கன்னா போகும். வார்த்தை என்ன? அப்படி ஜீவன் வல்லமை. என்னது? ஆமீனா? அதான். அப்புறம் என்னது? ஆவி ஆத்மா கணுக்கள் ஊனுக்குள்ள உருவ குத்துது. இருதயத்தின் எண்ணங்களை யோசனை வகை இருக்கிறதாக இருக்கிறது. நீ பேசுற வசனம் உன் ஆவிக்குள்ள போகும், உன் ஆத்மாக்குள்ள போகும், எலும்பு மஜைக்குள்ள போகணும். எழுதி இருக்குதா இல்லையா? அவ சாத்தானுடைய சிந்தனைக்குள்ள போகாதுன்னு எழுதாம இருக்குது. மண்டையில ஏறல. எப்படி 4:12 வாசிங்க. தேவனுடைய வார்த்தை என்ன இருக்குது? லைஃப், ஜீவன் இருக்குது, வல்லமை இருக்குது,
ஆ ம் ம் கருக்கணதையும் ஆத்துமாவையும். இங்க பாருங்க, ஆத்துமாவையும் சொல்லுங்க, ஆவியையும், கணுக்களையும், ஊனையும். எங்க பாருங்க, எந்த டாக்டர் எவ்வளவு பெரிய PhD முடிச்சாலுமே ஆவி மேல எந்த டாக்டரால கை வைக்க முடியுமா? ஆத்துமாக்குள்ள கை வைக்க முடியுமா? ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதையும் நினைவுகள், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும். எப்பா பிசாசு உனக்கு விரோதமா சிந்திக்கிறான்ல, இருதயத்தின் எண்ணங்கள் யோசனைகள் அவனுடைய சிந்தனை உருவாகுதுல. நீங்க பேசுற வசனம் ஏசு 54:17 முதல் பகுதிபடி வாய்க்காதே போவதாகவும் சொல்லும் போது இந்த பட்டயம் அப்படி சாத்தானுடைய சிந்தனைகளை உருவ குத்தி அங்க உனக்கு விரோதமா என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்டிருக்க ஆயுதம் அது எல்லாம் வச்சு சுட்டரிக்கும் அந்த வசனம். குத்துதா? உள்ள போதா? எங்க குத்துச்சு? ஸ்பிரிச்சுவல் வார்ல நீங்க பேசுற வசனம் வாயில இருக்கிற வரைக்கும் தான் வசனங்க. வாய் விட்டு புறப்பட்டுச்சுன்னா அது பட்டயமா மாறிடும். அது உங்களுக்கு விரோதமா இருக்கிற ஆவிகளை வெட்டும். அதுக்கு தான் வசனத்துக்கு பேரு ஆவியின் பட்டயம். எப்படி? அந்த பட்டயம் ஸ்பிரிட்டா கன்வெர்ட் ஆகும், ஆவியா கன்வெர்ட் ஆகும். ஏசு 54:17 ஆவி. நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குதா? அப்ப வசனத்தை நீங்க பேசும்போது இது ஆவி. இந்த வசனங்கிறது வேர்டுங்கிறது ஸ்பிரிட், ஆவின் பட்டயம். இந்த ஆவிகள், இந்த ஆவின் பட்டயம் உங்களுக்கு விரோதமாய் குடும்பத்துக்கு விரோதமாய் காணப்படுகிற ஆவிகளை வெட்டணும் அப்படின்னா நீங்க வசனத்தை வாயை திறந்து பேசணும். டெரி பிரின்ஸ் அப்படிங்கிற ஊழியக்காரர் இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீங்க வசனம் நாலேஜ் இல்ல, உங்களுடைய அறிவுல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஆனால் அந்த வசனத்தை ஒரு விசுவாசி வாயை திறந்து பேசும் போதுதான் அந்த வசனம் அவனுக்கு பிரயோஜனப்படும். புரியுதா உங்களுக்கு? ஏன் நீங்க ஜெயிக்க முடியாம இருக்கிறீங்க? வசனம் மறுபடியும் வாசிங்க. அந்த இது அது இல்லம்மா, அந்த 1 சாமுவேல் வாசிங்க. எபிரேயர் 1 சாமுவேல் 17:19. பட்டயங்களாலும் நல்லா போட்டு பட்டயங்களாகிலும் அதாவது அவனுடைய தாட் என்னன்னா, எந்த விசுவாசியத்தையும் என்ன இருக்கக்கூடாது. இட் மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன ஆவிக்கு வெளிச்சம் என்ன? வசனம் இருக்கக்கூடாது. அவனுக்கு வசனம் தெரியக்கூடாது, வசனத்தை அவன் பேசக்கூடாது. வசனத்தை எனக்கு விரோதமா அவன் வசனத்தை மட்டும் எனக்கு விரோதமா போய் பேசிடாது. பேசணும், நீ ஜெயிச்சிரும், அவன் தோத்துருவான். அதனால அவனுக்கு தந்துடணும்னா விசுவாசிகள் கையில பைபிள் இருக்குது. பைபிள் வச்சு சில பேர் கெட்ட சொப்பெல்லாம் வரக்கூடாது, பைபிளை தலைக்கு மேலே வச்சு தூங்குறது. எல்லாம் அட்லையும் பண்ணிவிட்டு நல்ல ரீல்ஸை பார்த்துக்கிட்டு அங்கேயும் பார்த்துட்டு தலைமாட்டுக்குள்ள பைபிள் வச்சுட்டு எந்த கெட்ட சொப்பலும் வரக்கூடாது, ஆண்டவரே பிசாசும் தொடக்கூடாது ஆண்டு தூக்குறது. பிசாசு உனக்கு கட்டிலோட தூக்கிட்டு போயிடுவான். அதுக்கு வசனம் பேசணுங்க. நாலேஜ் அடிச்சுட்டா பயங்கரமா எக்ஸாம் சூப்பர். இந்த வசனத்துக்கு பேசணும். ஆனால் பிசாசு என்ன சொல்லணும்னா பேச விடாம சோதரம் 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 ஆண்டவர் எனக்கு யாராவது எனக்கு ஜோம் பண்ணுங்க, யாராவது எனக்கு ஜோம் பண்ணுங்க. இப்போ ஆண்டு மோசன் கையில் என்னப்பா இருக்குது? கோல் இருக்கா? சங்க 140 சொல்லுவோம். வாயில துதி இருக்கணும், பட்டையா இருக்கணும். சொல்லுங்க, என் வாயில துதி இருக்கணும். சொல்லுங்க, தேவனுடைய வசனம் இருக்கணும். சபனா உங்களோட வாயில என்ன இருக்கணும்? துதி இருக்கணும், வசனம் இருக்கணும். சொல்லுங்க, என் வாயில துதி இருக்கணும், வசனம் இருக்கணும். பிசாசு கையில் என்ன தெரியுமா இருந்துச்சு? 5ஆவது வசனம் வாசிங்க அதே அதிகாரத்துல. எத்தனையா? 30,000 ரதம், 30,000 டேங்கி, 30,000 ரதம், எத்தனாயிரம் குதிரை? அடுத்தது அவன்ட்டு என்னெல்லாம் இருந்துச்சு? 30,000 ரதம், அப்புறம் 6,000 குதிரை வீரர்கள், கடற்கரை மலையான. நம்மன்ட்டு என்ன இருந்துச்சு தெரியுமா? 20 வசனம் வாசிங்க. கொழு விரும்பு, கொழு விரும்பு. கொழு விரும்புனா என்னன்னா மண்ணை கிளறுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். மண்வெட்டி, கோடாரி, கடப்பா. சிஸ்டர் அவங்க கையில் என்ன இருந்துச்சு? கடப்பாகர, மண்வெட்டி, அப்புறம் என்னது? கோடாரி. எவனாவது யுத்தத்துக்கு போகும்போது மண்வெட்டி தூக்கிட்டு போவானா? கடப்பாரை தூக்கிட்டு போவானா? அப்புறம் அது கொழு தூக்கிட்டு போவானா?
இது எல்லாம் எதுக்குன்னா மண்ணை தோண்ட, மண்ணை கிண்ட, குழி தோண்ட, எல்லாம் மண்ணுக்குரிய, மாம்சத்துக்குரிய, பூமிக்குரிய, வாட்ஸ்அப், ஸ்டேட்டஸ், ரீல்ஸ் தான் பிசாசு உங்க கையில கொடுத்துருக்கான ஒழிய ஒரு பட்டயத்தையும் கொடுக்கல. அடிச்சு சொல்லுவேன், அதனால தோத்துட்டு இருக்கீங்க ஆமே நாமே சொல்லிட்டு. வாண்டர் இருக்குது என்ன, அந்த பூமிக்குரிய மண்வெட்டி போட்டோ எடுக்கிறது, எங்க போனாலும் செல்ஃபி. அந்த செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஆவிக்கு என்ன பேர் தெரியுமாம்மா? என்னம்மா பேரு தெரியாது. நாய் ஆவி. சொல்லுங்க, ஏன் நாய் ஆவி? நாய் பார்த்துருக்கீங்களா? போஸ்டை பார்த்து என்ன பண்ணும்? கார் டயரை பார்த்து என்ன பண்ணும்? செவரை பார்த்து என்ன பண்ணும்? அதுதான் செய்யுது ஆய்வு. நீ எதை பார்த்தாலும், அதாவது ஒரு குரூப்பாக நிற்கிறீங்க, ஒரு எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன். ஓகே, எதை பார்த்தாலும் ட்ரெயின் போகுது பேர், பஸ்ஸு போகுது பேர், காக்கா போகுது பேர், நாய் ஆவி. இந்த நாய் ஆவி தான் இருக்க ஒழிய வசந்த பேசுகிற ஆவி இல்லை. அதனால தான் மண்ணை கவிட்டுருக்கீங்க. கொழு விரும்பி, மண்வெட்டி, கடப்பாறை, கோடாரி, இதை வச்சுட்டு யுத்தத்துக்கு போவான். யுத்தத்துக்கு என்ன இருக்கு? அவங்க என்ன இருக்குது? ரதம் இருக்குது. அவங்க என்ன இருக்குது? குதிரை வச்சிருக்கான். எல்லா ஆயுதங்களோட வரான். அவன் அங்க பேரு இந்த கிறிஸ்தவ பிள்ளைகள் மாத்திரம் கையில எல்லா செல்போனும் அப்டேட் கொடுத்துப்படு. எவங்களையும் வசனம் இருக்க கூடாது. நம்ம அடிக்கிற அடியில் அவன் தான் அடி வாங்கணும், நம்ம தில்லா நிக்கணுங்களாம். ஒரு ரெவலேஷன் சொல்றேன். பிசாசிட்ட தாக்குற ஆயுதம் உண்டு, சொல்லுங்க. ஆனா தேவ பிள்ளைகள்கிட்ட தாக்குற ஆயுதம் உண்டு, தடுக்கிற ஆயுதம் உண்டு. அடுத்த வருவாங்க, சச்சி கூப்பிடுங்க என்ன ஆமன் போறதான் சரிது. சர்வாயுதம் என்ன இருக்குது? ரட்சிப்பு, வார்த்தை, விசுவாசன, கேடயம், நீதி, உண்மை, ஆயத்தன்னு பாதரிச்ச, ஆவில் ஜெபிக்கிற கிருபை. இப்போ சாத்தாட்ட என்ன இருக்குது? பொல்லாங்கன்னு எய்கிறேன் அக்னியாஸ்திரம் அவங்க மேல எரிஞ்சுக்கிட்டே இருப்பான். சர்ப்ப யோசனை எரிஞ்சுக்கிட்டே இருப்பான். இந்த பிசாசுக்கு மக்களுக்கு எங்க இருந்து வருதுன்னே தெரியல. மூஞ்சி முறைலாம் அடி வாங்கி வீங்கி போய் பாஸ்டர் வரும். இதே நேரத்தில் விழிப்பாகி ஏசியா 54:17 முதல் 11 அதம் பண்ணுவதாக, செயலற்று போவதாக, முறியடிக்கிறேன், அழிக்கப்படுவதுன்னு சொல்லும் போது நீ வீசுகிற எந்த ஆயுதத்தையும் அவனால தடுக்கவே முடியாது. நீ அவனை அடிச்சா அவன் மேல அடிப்படும். அவன் அடிச்சா நீ தடுக்கலாம். ஏன்னா நீ விசுவாசிக்கிற கேடயத்தை வச்சிருக்க. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போவதாக நீ அவன் ஏற அக்கினேஸ்தரத்தை நீ தடுக்கிற. அவன்கிட்ட கேடே இருக்குது, அவன்கிட்ட கேடமே கிடையாது. அவன்கிட்ட அக்கினே அடிக்கிற ஆயுதம் இருக்கு. நீ அவனை அடிச்சா அவன் மேல அடிப்படும். நீங்க அடிச்சுன்னா அவனை அடிப்படுமே ஒழிய அவன் உங்களை அடிச்சா நீங்க தடுக்கலாம். அந்த வசனத்தை விசுவாச அறிக்கை செஞ்சா. இப்ப யார் அடி வாங்குறா? உண்மையில இனிமே நீங்க அடி வாங்க மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இதுக்கு ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். அல்லே அப்படி எழுப்பினா, அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். அல்லேலூயா. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. 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 அம்மா முடியலம்மா, எழுப்பிட்டு தான் கன்க்ளூஷன். இந்த துதியும் பட்டையும் எங்கம்மா புறப்படணும்? அந்த துதி பட்டம் எங்கிருந்து புறப்படணும் சொல்லி கொடுத்தேன். அந்த சபை எப்படிப்பட்டதா இருக்கணும்? சரி, பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் விரும்புறதே அல்ல, விரும்பாததையே நான் அல்ல, எனக்கு வாசம் செய்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு படுத்து விட்டாப்ல. பேனாவையும் நோட்டி மூடி வச்சுட்டு அவரே சோத்து விட்டால. நிர்பந்தமான மனுஷன் நான், எனக்குள்ளாக என்னோட அவைகளில் என்ன இருக்குது? பாவத்தின் பிரமாண கிரியை செய்யுது அப்படின்னு அவரே சோந்து விட்டாப்ல. அப்போ ஒரு தூதன் இறங்கி வந்தான். யார் வந்தா? எங்கடா எழுதிருக்கீங்க கேக்குறீங்களா? வந்தான், நான் பார்த்தேன். ரெவலேஷன் தான் ஆமென் சொல்லுவேன். தூதன் இறங்கி வந்தான். வெளிப்பாடு யார் கொண்டு வர முடியும்? தூதன் கொண்டு வர முடியும். தானியேல் தூதன் இறங்குனா வந்தான். பவுலே பவுலே சொல்லுங்க, நீ ஏன் சோர்ந்து போற? ஏன் இங்க கவலைப்படுற? நீ நினைக்கிற என்னால பார்த்து ஜெயிக்க முடியாது, நிறைய பேர் தோத்துட்டாங்க, நிறைய பேர் இந்த மாம்சத்தை ஜெயிக்காம விழுந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிற. அப்படி தட்டி எழுப்பின உடனே சோர்ந்து போக மறுபடியும் உட்கார்ந்து ஒரு வசனம் எழுதினார். ரோமர் 8:3 எழுதினார். வாசிங்க. 7 சோர்ந்து போறாரு. ரோமர் 8:3. ஏமா பைபிள் இப்படிதான் வச்சிருக்க, எடுத்து வாசிங்கம்மா. ரோமர் 8:3. அது எப்படி? நெல் மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம்
செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு பாவத்தை போக்கும். சொல்லுங்க, பாவத்தை போக்கும். சொல்லுங்க, போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தா. யார் மாம்சத்துல? இயேசு கிறிஸ்து மாம்சத்துல பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இங்கிலீஷ்ல கண்டம்ட் இருக்குது. அவர் பாவத்தின் வல்லமை, the power of sin destroyed. பாவத்தின் வல்லமை, பவுலுடைய சரீரத்துக்குள்ளாக கிரியை செஞ்ச பாவத்தின் வல்லமை இயேசுவின் சரீரம் பலி செலுத்தப்படும் போது அழிக்கப்பட்டது என்று ரோமர் 8:3 எழுதியிருக்கிறது. அதனால உங்க வாழ்க்கையில ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழணும்னா நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லணும். சொல்லுங்க, இயேசுவின் சரீரம் பலி செலுத்தப்படும் போது எனக்குள்ளாக இருந்த பாவத்தின் வல்லமை அழிக்கப்பட்டபடினால் பாவம் எனக்குள் ஆளுகை செய்ய முடியாது. இது ரெக்கார்ட் ஆகுதுல்ல ஃபர்ஸ்ட். அது வேற உங்க விஷயங்களுக்குலாம் அது பண்ணுங்க. இல்லை யாரும் எழுதி வச்சிருந்தா நீங்கள் ஒரு பேப்பரை பிரிண்ட் எடுத்ததை கொடுங்க. இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான், சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணால் முடிச்சுடுங்க. இயேசுவின் சரீரம் பலி செலுத்தப்படும் போது எனக்குள்ளாக இருந்த பாவத்தின் வல்லமை அழிக்கப்பட்டபடினால் பாவம் எனக்குள் ஆளுகை செய்ய முடியாது. இப்படி எழுதப்பட்ட வசனத்தை எழுதப்பட்ட வசனத்தை உங்க மாம்சத்துக்குள்ள இருக்கிற பாவத்துக்கு விரோதமாய் நீங்க பேசும்போது உங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தின் வல்லமை உங்களால் ஜெயிக்க முடியும். நீங்க பரிசுத்தவானாய் மாறுவீங்க. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற துதி, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயம் சத்துருக்களை சங்காரம் பண்ணும். அப்ப நீங்க சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர் என்று சொல்லியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாழ்க்கை எந்த பிரச்சனை போட்டு வந்தாலும் துதியை சொல்லுங்க. ரெண்டாவது, உங்களுக்கு விரோதமாய், உங்க குடும்பத்துக்கு விரோதமாய், உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் சாத்தான் ஏதாவது சதித்திட்டு தீட்டுறானா நீங்க சொல்லுங்க, எனக்கு விரோதமாய். சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் சபைக்கு விரோதமாய் சிந்திக்கிற சாத்தானின் சிந்தனையே ஏசாயா 54:17 முதல் 11 அதம் பண்ணுகிறேன், செயலற்று போவதாக, அழிக்கப்படுவதாக. இதெல்லாம் நீங்க சொல்லும் போது கர்த்தர் மகிமையான ஜெயத்தை தருவாராக. நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்க சொல்லணும், இயேசுவின் சரீரம் பலி செலுத்தப்படும் போது எனக்குள்ளாக இருந்த பாவத்தின் வல்லமை ரோமர் 8:3 படி அழிக்கப்பட்டபடினால் பாவம் எனக்குள் ஆளுகை செய்ய முடியாது. அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். சாத்தானின் சகல ஷபரமலகரா ஆராமா ஷகரா குமாரா ஷரகரா மாரஷரமலா திபுரோராஷரா. அல்லேலூயா. ஒரு யுத்த அபிஷேகம் இறங்குவதா. சாத்தானை உடைக்க, அவன் மண்டையை உடைக்க, எல்லா பிரச்சனையும் ஜெயிக்கிற ஒரு யுத்த அபிஷேகம் இந்த நேரத்துல தேவ பிள்ளைகள் மேல இறங்குவதாக. ஒரு யுத்த அபிஷேகம் இயேசுவின் நாமத்துல இறங்குவதாக. ஓ ரஷகரபாலா, ஆண்டவரே துதிக்கிற, ஓ வாயினால பட்டயத்தை பேசுகிற கிருபைகள் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. ருகாபாலா ஷகரபாலா, துதியின் வல்லமை, பட்டயத்தை பேசுகிற வல்லமை, ஓ ரபாலா ஷங்க, எல்லா பாவத்தை ஜெயிக்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன்.